அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் டே அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். டியூபர்குலோசிஸ் இப்போ ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. நம்ம ஆன்லைன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுங்க. சோ என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ் சார், கிளியர் சார். ஸோ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது டிபி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படும். ஸோ டியூபர்குலோசிஸை பொறுத்தவரை இது யாரு சார் உண்டாக்குறா இந்த பேத்தோஜன் அப்படிங்கறதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டியூபர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாக்டீரியா அப்படின்னு சொன்னாவே முத இந்த பூமியில உண்டான உயிரினம் அப்படின்னா நீங்க எதை அடிப்பீங்க? பாக்டீரியா தான் அடிப்பீங்க. நல்லா பேசுங்க. பாக்டீரியா தான் அடிக்கணும். உலகில் தோன்றிய ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ், த ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல தோன்றியது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியாவை யார் கண்டுபிடிச்சதுன்னு பேசியிருக்கோம். ஆண்டன் வான் லியூவான்காக் எழுதி வச்சுக்கணும். ஆண்டன் வான் லியூவான்காக் அப்படிங்கிறவர் தான் இந்த ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. பாக்டீரியாலஜி அப்படிங்கிறதுக்கான ஃபாதர் யாரு அப்படின்னு கேட்டா ஆண்டன் வான் லியூவான்காக். ஸோ ஆண்டன் வான் லியூவான்காக் அப்படிங்கிறவர் தான் the ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. அப்ப உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எது? பாக்டீரியா. அப்ப டிபி அப்படிங்கிற டியூபர்குலோசிஸ் உண்டாக்குறது யாரு? பாக்டீரியா. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஸோ வி ஆர் நவ் டிஸ்கசிங் பயாலஜி. பயாலஜில பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஏரியா. பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து முதலில் தோன்றிய உயிரினம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா செல் அப்படிங்கிற ஒரு டிவிஷன்ல, செல் அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு வகையான செல் இருக்குன்னு பாத்துருக்கோமா? ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட். ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட் எழுதி வச்சுங்க. இது ப்ரோகேரியாட் வகையை சார்ந்தது. பாக்டீரியா அப்படின்னு சொன்னாவே ப்ரோகேரியாட் வகையை சார்ந்தது அப்படிங்கிறது முக்கியமானதுங்க. ஸோ பாக்டீரியா அப்படின்னு சொன்னாவே ப்ரோகேரியாட் வகையை சார்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். டிபி டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா. ஸோ இட் இஸ் a contagious infection அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் a contagious infection அப்படி சொல்றோம். ஸோ பிரைமர்லி அட்டாக்கிங் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தி லங்க். பிரைமர்லி அட்டாக்கிங் தி லங்க். இது நுரையீரல தான் பிரைமரியா தாக்குது. பட் கேபபிள் ஆஃப் அஃபெக்டிங் அதர் ஆர்கன்ஸ். மற்ற உறுப்புகள் பாதிப்படைவதற்கும் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற உறுப்புகள் அப்படிங்கறத பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதற்கான சிம்டம்ஸ் என்ன? எப்படி சார் ஒருத்தருக்கு டிபி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சிம்டம்ஸ் நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அப்படிங்கறது ஸோ பெர்சிஸ்டன்ட் காஃப், தொடர் இருமல். தொடர் இருமல் இருந்துட்டே இருக்கும். அது ரொம்ப ரஃப்பான இருமல் இருந்துட்டு இருக்கும். பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப். ஆர் யூ டேக்கிங் நோட்ஸ் ஆன்லைன்? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எஸ். ஸோ பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிற தொடர்ச்சியான ஒரு இருமல் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது ஃபீவர். ஃபீவர் காய்ச்சல் இருக்கும். காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி நைட் ஸ்வெட்ஸ், ஸ்வெட்டிங். நைட்ல இரவு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ வேர்க்கிறது, அதிகமான வியர்வை அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ். நான் கைவழி சிரிக்கிற பார்த்தா இது எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கே. என்னப்பா? அதானே வெயிட் லாஸ் தவிர மிச்சம் எல்லாமே இது எந்த ஒரு நோயோட சிம்டம்ஸ் கேட்டாங்களோ அது இதெல்லாம் நமக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருக்குமே. இதெல்லாம் நமக்கே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நமக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குமோ அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ வெயிட் லாஸை தவிர மிச்சம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ பெர்சிஸ்டன்ட் காஃப் இருக்கு இருக்கணும், ஃபீவர் இருக்கும், நைட் ஸ்வெட் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும். இதெல்லாம் டிபிக்கான அந்தமாக இருக்கிறது சொல்றாங்க. சரிங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன சார்? ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுவும் பேசணும்னா யூ கேன், அதர்வைஸ் யூ ஷுட் கீப் குவைட். நீங்க மியூட் பண்ணிருங்க. சசிகலான்னு நினைக்கிறேன் ஃப்ரம் டெல்லி. சசிகலாவா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் பேசணுமா? சசிகலாவுக்கு முதல்ல நான் பேசுறது ரீச் ஆயிருச்சா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்ன கிளாஸ் அட்டன் பண்றீங்க? எப்படி ஜெயிக்க போறீங்க? நீங்களா டீச்சர் ஆகி எப்படி பாடம் நடத்துவீங்க? டிஇடி படிக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறீங்க நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும்? ரெஸ்பான்ஸ் பண்ணும். என்ன பண்ணுங்க? ரெஸ்பான்ஸ் பண்ணும். நான் அந்த கல்லூரி உதவி பேராசிரியர் எல்லாம் பாக்குறேன். என்ன ஒரு 540க்கு மேல இருக்கிறாங்க. இதுல பயன்பெறுவர்கள் பயன்பெறுகிறேன், பயன்படுத்துகிறேன், பயன்படுத்துவேன் அல்லது எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்ல. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நாங்க எதுவுமே சொல்லவே மாட்டோங்க.
அதுலயும் சில பேர் ரகுடா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஹார்ஸா, அதாவது அவங்க கேரக்டரை வெளிப்படுத்துறாங்களா. இன்னைக்கு கூட நான் கொடுத்திருந்தேன், இன்னைக்கு தமிழ் மாக் வைவாவாசுங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க. அதுல நான் வந்து இதை பயன்படுத்திக் கொள்கிறேன் அல்லது எனக்கு பயன்படுத்தவில்லை, யார் வந்து தகவல் கூற விரும்பவில்லை. தகவல் கூற விரும்பவில்லை என்ற தகவல் எப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப ஏன் அந்த குரூப்ல இருக்கணும்ன்றது ஒண்ணு தோணுதா? அதாவது என்ன அர்த்தம்னா, நான் பயன்படுத்துறேன் பயன்படுத்த மாட்டேன் தானே நல்ல ரெஸ்பான்ஸ் பேசுங்க. அதை நான் ஏன் அந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன்னா, ஒரு உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த மனநிலையில இந்த குரூப்புக்குள்ள இருக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் ஹியூமன் வேல்யூஸ், இதெல்லாம் ஹியூமன் எத்திக்ஸ். அப்படி ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. நீங்க ஏன் அந்த ஆப்ஷன் வைக்கிறீங்க? இதெல்லாம் பயங்கர பாராமீட்டர். இது உங்க சைக்காலஜியை வந்து அசஸ் பண்றது. பேசுற புரியுதா? இப்ப நான் நடத்துறது புரிகிறதா அப்படின்னு கேட்கணும், இல்ல புரியலையான்னு கேட்கணும். நான் கருத்து சொல்ல மாட்டேன். அது எப்படி இருக்கு பாருங்க, நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீ எதுக்கு இங்க உள்ள உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? ஒண்ணு புரியுது இல்ல புரியல. நான் கருத்து சொல்ல மாட்டேன்னா வெளியே போ, அதான அர்த்தம். உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கறத அர்த்தம். நான் பேசுற புரியுதா தினேஷ்? அப்ப அவ்வளவு ரெகுலா, அது ஒரு ஹார்ஸா, அதாவது நம்மளை காயப்படுத்துறாங்களா. நான் காயப்படுத்தவே மாட்டேன்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் என்னன்னா, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செயலாவே இருக்கணும். நம்மளை நேசிக்கிறவங்களை மட்டும் நேசிக்காம அனைவரையும் நேசிக்கணும். அதுவும் உண்மையாவே வெறுக்கிறவங்க தான் நேசிக்கணும். பேசுற புரியுதா? நம்ம ஈஸியா ஒருத்தரை காயப்படுத்துற மாதிரியோ ஒரு காயப்பட்டுருவாங்க, கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு. அக்கார்டிங் டு ஓமை கவிஞர் சுரதா சொல்றாரு, இந்த ஊருக்கு வந்து பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது. இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது. நம்ம வழி சொல்றத கூட சிலர் பழி சொல்றதா தான் கருதுவாங்க. பேசுற புரியுதா? ரொம்ப முக்கியமானது என்ன, அநேகர் வந்து இந்த குரூப் அட்ஜஸ்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்ல அநேகர் வந்து பாத்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தது எனக்கு தெரியாம போச்சு சார். சரியா? இந்த மாதிரி ஒரு குரூப் எங்களுக்கு இருந்ததே தெரியாம போயிருச்சு சார். சோ முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா சோ நேரம் நான் வந்து நிறைய நான் டிஸ்கிரிப்டிவ்ல நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் சார். சரியா? நான் என்னோட சப்ஜெக்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே நான் வந்திருப்பேன் சார். உங்க காதார கேட்டிருப்பீங்க எவ்வளவு பேர் ஆத்மார்த்தமா பேசினாங்க. புரியுதா? யாரோ ஒருத்தர் பயன்படுத்துறாங்கல்ல. சில பேரு இவங்க வந்து ஒரு காம்படிட்டரா இருக்கிறாங்க. காம்படிட்டர் இவர் வந்து உருவாக்கி கொடுக்குறாரு. ஒரு தமிழ்ல ஒரு 150 பேர் இருக்கான்னு வச்சுங்க, இதுல ஒரு 250 பேர் உள்ள இருப்பாங்க. அந்த 150 பேர் வந்து பயன்படுவாங்க. அந்த 150 பேர் பயன்படுறாங்கல்ல, ஆக என்னடா இவங்க எல்லாம் சார் ஆனா சொன்னாங்க உங்க பேரு சசிகலா. இல்ல நான் பேசிட்டே இருக்கேன், சாருக்கு தான் கேட்கல போல. இல்ல நீங்க யாருக்குமே எங்களுக்கு கேட்கல. உள்ள இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்காக கேட்டுச்சா? சாரி சார் நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன் சார். இல்ல இப்ப கட் ஆயிருச்சு. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கட் ஆயிருச்சு. ஆனா நான் பேசும்போது நீங்க பேசல. இல்ல சார் நான் பேசிட்டு இருந்தேன், இப்ப மறுபடியும் நான் கட் பண்ணி வெளியில போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணேன் சார். அதாமா ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் பேசும்போது அவங்க பேசினாங்களா? உங்களுக்கு கேட்டுச்சா? ஆஃப்லைன்ல கேட்கல. ஆஃப்லைன்ல கேட்கல, ஆன்லைன்ல கேட்டுச்சா சசிகலா பேசுனது? அதாவது நான் பேசிட்டு இருந்தப்போ, நான் பேசிட்டு இருந்தப்போ சத்தமா சொல்றேன். பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு நெட்வொர்க்ன்றனால எங்களுக்கு ரீச் ஆகாம இருந்திருக்கும். மறுபடியும் நம்ம அந்த பேசிட்டு இருந்தேன்ற மட்டும் சொல்லிடக்கூடாது. ரைட், ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசிட்டு இருந்திருப்பீங்க, பட் என்ன இருந்திருக்கும்னா அது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகாம இருந்திருக்கும். ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்ல கேட்கல. நான் ஆன்லைன்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்களுக்கு கேட்கல. ஆஃப்லைன்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எங்களுக்கு கேட்கல. இது பிரச்சனை இல்லை, நம்ம பேசுறோம்ன்றது. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த காம்படிட்டரோட நம்ம அதிகமான தகுதியை வளர்த்துட்டு நினைக்கணும். ஐயோ இவருக்கு சொல்லி கொடுத்துட கூடாது. நம்ம பேசுற புரியுதா? பயன்பட வாழணும், இந்த ஊருக்கு பயன்பட வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நம்ம யாருக்குமே பயன்படக்கூடாது, ஒரு காம்படிட்டரை உருவாக்க கூடாது. இந்த குரூப்பை ஏன் நீங்க உருவாக்குறீங்க, இதனால என்ன அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்த நம்ம தடை பண்ணக்கூடாது. சரியா? பயன்படுற விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து அதான் நான் சொல்றேன், நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது ஓகே, இது நல்ல தகவலா இருக்கு. ஸோ தகவலே கூற விரும்பலைன்னா அந்த குரூப்ல நம்ம ஒரு கிராட்டிடியூட் இருக்கணுமா இருக்கக்கூடாது, ஒரு கர்டசி இருக்கணும். அதான் ஹியூமன் எத்திக்ஸ், அதான் ஹியூமன் வேல்யூஸ், அதான் ஹியூமன் பீயிங். ஒரு விஷயத்தை பயன்படுத்துறோமா, ஓகே, இல்ல எனக்கு இதுல வந்து இதுல பயணிக்கிறதே ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தா நான் வெளியே போயிடணும். ஆனா அநேகர் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை இன்டராக்ட் பண்ணும்போது சொல்றாங்க, சார் ரொம்ப அருமை சார், சூப்பரா இருக்கு, ஒரு பேனல்ல இருந்த மாதிரியே இருக்கு, நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம், இது வரைக்கும் நாங்க அப்டேட்டே இல்ல, சோ எப்படி படிக்கணும்ன்றத கத்துக்கிட்டோம், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு கத்துக்கிட்டோம், தொடர்ச்சியா இருக்கிறத கத்துக்கிட்டோம், ஆத்மார்த்தமா உங்களை பாராட்டினாங்கல்ல. சோ எங்களுக்கு பயமா இருக்கு, இந்த பிள்ளைங்களோட பேசும்போது எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு பொறாமையா இருக்கு. பேசினாங்களா? எவ்வளவு அப்டேட் பண்றாங்க, எவ்வளவு நாலேஜ், நாங்க டாக்டரேட் பண்ணிருக்கோம், நெட் செட் பண்ணிருக்கோம், சோ நாங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பாராட்டுறவங்களும் இந்த மாதிரி புரிந்து கொண்டவர்களும் இருக்கிறாங்க. சில பேரு ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ஹார்டா
அப்ப இவங்க பொதுவாகவே அவங்கள குறித்து நம்ம வருத்தப்படுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எப்படி வருத்தப்படும் தெரியுமா? ஐயோ பாவம், இவங்க ஏன் மனநலத்துல இப்படி இருக்காங்க, அவங்கள குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. பேசுற புரியுதா? ஒருத்தன் சாதியவாதியா இருக்கா, இல்ல ஒருத்தன் மதவாதியா இருக்கா, இல்ல ஒருத்தன் வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுகிறான், அல்லது கோவப்படுறான், பொறாமப்படுறான், அல்லது ரொம்ப அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கிறான்னா அவனை குறித்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பரிதாபப்படணும். ஐயோ பாவம், ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்கா, ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்காங்க, ஐயோ பாவம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அதான் சொல்லும், அழகா சொல்லும். பைபிள்ல அழகான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மாம்சத்தின் மீதும், மாம்சம்னா மனுஷன் மீதும், எந்த மனுஷன் மீதும் உங்க கோபம் இருக்கக்கூடாது. எந்த மனுஷன் மீதும் உங்களுடைய அந்த வெறுப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை வழிநடத்தக்கூடிய ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குல்ல, உங்களை தவறு செய்ய தூண்டக்கூடிய ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதான் சொல்லுது. அவங்க மீது தான் உங்களுடைய போராட்டம் இருக்கணுமே ஒழிய மனுஷன் மீது எந்த, என்ன என்னை கோவப்படுறான், என்ன என்னை வந்து திட்டுறான், என்ன என் மேல வெறுப்பா இருக்கிறான், அதனால அவன் மீது வந்து எந்த ஒரு வெறுப்பு உணர்வையும் காமிச்சிடாதீங்க. பேசுற புரியுதா? அவங்களை குறித்து நம்ம பரிதாபப்படணும். ஐயோ பாவண்டா சார், இவர் உங்க வீட்டுல எப்படி இருப்பாரு, இவங்க மனைவிட்ட எப்படி பேசிக்குவாரு, இவங்க பிள்ளைங்கிட்ட எப்படி பேசிக்குவாரு, இவர் வாத்தியார் ஆயிட்டாருன்னா ஒரு பிள்ளைகிட்ட போய் எப்படி பேசுவாரு, இவர் சமுதாயத்துல போய் எப்படி அணுகுவாரு, ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்க எப்படி ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. பேசுற புரியுதா? இதையே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்க அப்படி இருந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க. வெறும் மார்க் வாங்குறதுக்காக இந்த இடத்துல வந்து உட்காரக்கூடாது. வெறும் வந்து ஒரு வேலை வாங்கிட்டு போய் நீங்க பார்க்க போறது வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலை. உங்களை அணுகக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்புலயும் இருப்பாங்க. உங்களை கோபம் முட்டுறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க சார், என்ன எவ்வளவு நேரம் உட்காருதுன்னு கேட்பான். ஷார்ட் முறையிடக்கூடாது. இன்னைக்கு வந்து எல்லா தளத்திலையும் எல்லா விதமான ஆட்களும் வருவாங்க. அவங்கள எப்படி நம்ம நேர்த்தியா கையாளுறது, அஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, அஸ் அன் ஆபீசரா. பேசுற புரிதா தம்பி? தினேஷ் வந்து பேங்கிங் செக்டர்ல போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க ஒரு இந்த மாதிரி சார், என்ன சார் எவ்வளவு நேரம் கியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க, என்ன எவ்வளவு நேரம் பண்றீங்க, நம்ம வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம். அவன் நம்மள வேணும்னே வந்து என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பர் ஆக்குவாங்க, வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துலயும் நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்ணிடக்கூடாது, லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹவு டு ஹேண்டில் வித் சரியா அந்த மேன் ஹைட், அந்த ஹியூமன் பீயிங்கோட எப்படி இருக்கணும் சொன்னா நான் பாக்குறேன். சூப்பர். அந்த ஒரு தகவலை நான் வைக்கிறேன்னா எப்பதானே மனிதர்கள் ஆராயலாம். புரியுதா? நான் பங்கு பெறுகிறேன், நான் பங்கு பெறவில்லை, தகவல் கூற விருப்பமில்லை அப்படிங்கிற போது அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, நான் வந்து வெரி யூஸ்ஃபுல் ஆர் வேஸ்ட் ஆர் நோ கமெண்ட்ஸ் அப்படி கொடுக்கறதுல பேசுற புரியுதா? இதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. சோ பயன்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு ஜெபமணின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், இதை கூட நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 1.5 வருஷமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃப்ரீ, என்ன அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ்க்கு ஃப்ரீ, பிளஸ் வந்து இப்போ வைவோவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீ. ஒரு பைசா வாங்கல. ஆனா நிறைய பேர் நாங்க 30,000 கட்டணும் சார், 40,000 கட்டணும், அங்க கூட இந்த அளவுக்கு எல்லாம் எஃபோர்ட் போடல சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடல. ஆனா நீங்க ரொம்ப கமிட்டடா 6:45 லிங்க் அனுப்பிட்டு 7:15 வரைக்கும் இணைச்சிட்டு 9:15 வரைக்கும் கூட ஒவ்வொரு ஆஸ்பிரண்டா அவர்கிட்ட இருந்து கேள்வி வாங்கி, அவர்கிட்ட இருந்து பதில வாங்கி, மறுபடியும் அந்த கேள்வி கேட்டு, அது டிஃபரெண்ட் டொமைன். சிலர் தமிழா இருப்பாங்க, சிலர் இங்கிலீஷா இருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸா இருப்பாங்க, பிசிக்ஸா இருப்பாங்க, கெமிஸ்ட்ரியா இருப்பாங்க, பயோகெமிஸ்ட்ரியா இருப்பாங்க. புரிதல சொல்றது? இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஃபுல்லா பேசணும், தமிழ்னா தமிழ்லயே கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வரணும். சோ இவ்வளவு விஷயங்களை இது பண்ணி, அப்ப சிலர் அந்த கருத்து தெரிவிக்கிறவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? உள்ளுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க, நம்ம யாருனே தெரியாது. பேசுற புரியுதா? உள்ளுக்குள்ள வந்தாதானே தெரியும். ஓகே, இவங்க எப்படி பாடம் நடத்துறாங்க, உங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, உங்க திறமை என்ன. ஒரு சிலர்லாம் வந்து உண்மையாவே ரொம்ப மண்டையா பேசினாங்க. ஒரு கேள்வி கேட்கும் போது கூட எப்படி பேசணும் தெரியுமா? எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை சார் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாரு அந்த கிளாஸ்ல. யாருன்னா ஏதோ ஒரு தெண்டல எஸ்எம்எல் நம்ம சொல்றோம், அவருக்கு என்ன தகுதி இருந்துற போது, அவருக்கு என்னன்னு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ் பார்க்கும்போது தான் அவர் மனதார சாரி கேட்டாரு. சாரி சார், உண்மையாவே. அதுக்கப்புறம் என் போன்ல வந்தாரு, அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாரு, உண்மையாவே சாரி சார், நான் ரொம்ப மனதளவுல வேதனைப்படுறேன். ஏன்னா அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறது எப்படின்னா, இதே அந்த பேனல்ல சொல்ல முடியுமா? பேனல் இருக்க 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 4 பேர்கிட்ட எங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையா? அவர் அந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க ஒரு ஆசிரியராக இருந்து நீங்க ஒரு பேப்பர் படிக்கலைன்னா நீங்க போய் எப்படி மாணவர்கள்ட்ட போய் இதை போய் வெளிப்படுத்துவீங்கன்னு கேட்கறாங்க. இது என்ன? அப்புறம் நீங்களாம் பேப்பர் படிச்சீங்களா? அவரை போய் கேட்க முடியுமா? நான் பேப்பர் படிக்கணும்னு அவசியமா? இல்ல நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் சொல்லுவீங்களா? ஒரு யூபிஎஸ்ல நீங்க சொல்லுவீங்களா? நீங்க லேட்டா வரீங்க, இப்படி லேட்டா வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக வந்து பொதுமக்கள் காத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் அதுக்காக அப்படின்ற மாதிரி விதண்டாவாதம் பண்ணுவீங்களா? என்ன கேள்வி இப்படி பண்ணுவப்பா? பண்ணக்கூடாது. மா யார் இது? யாரோ ஒருத்தங்க செல்வி கே சாமியா? நீங்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். கிளாஸுக்குள்ள இணைஞ்சா முதல்ல ஒரு எதுவும் பேசணுமா? நீங்க
செல்வின்ற ஒரு மேம் வந்து சாரி சார் நான் கவனிக்கல அன்மியூட் ஆனது. ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா யாரோ ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்றாங்களான்னு நினைச்சுக்கிட்டேன் நான் நிஜமாவே இந்த மாதிரி அவங்க தெரியாம பட்டுருச்சு. ஓகே ஃபைன். இல்ல எதுக்காக சொல்ல வரேன்னா இது வந்து மத்தவங்ககிட்ட இருந்து நான் வாங்கி உங்களுக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் பண்றேன்னா ஆஸ் யங்ஸ்டர் யூ ஷுட் பி உங்க பேரண்ட் ரொம்ப பொலைட்டா இருக்கணும். பேசுற புரியுதா? இந்த சமுதாயத்திட்ட ரொம்ப பொலைட்டா இருக்கணும். ஒரு விஷயம் பாக்குறேங்க, ஒரு வீடு, ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் போறாங்க காய்கறி வாங்கிட்டு ஏதோ சம்திங், அந்த வீட்டுக்குள்ள இருந்து நாய் வருது. அந்த நாய் வந்து பயங்கரமா அவங்க 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி வைக்குது. கடிச்சா கடிக்கட்டும். அப்ப எந்த அளவுக்கு அவங்க ரகுடா, எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ஸா இருக்காங்க பாருங்க. ஏதோ ஒண்ணு ஹியூமன் பீயிங்க்கு ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு கம்ப விட்டு வா, சொந்த நாயா இருந்தா நம்ம வளர்த்த நாயா இருந்தா ஏதோ சம்திங் கேட்கும்ல. நாய் நன்றி உள்ளதா இருக்கும், அப்படித்தானே கேட்கும். ஆனா கடிக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இப்ப எந்த அளவுக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கு பாருங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம என்னோட கான்செப்ட் படி இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், நன்றியற்றவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யணும். புரிதன சொல்றது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் நீங்க பாராட்ட வேணாங்க, சூப்பர்லாம் சொல்ல வேணாங்க, என்ன பிறர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு நீங்க அப்படி இருந்துருங்க. ஜஸ்ட் உள்ள வாங்க, குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லுங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தங்கச்சி. ஒரு எல்லாரோட ஒரு உன்முகத்தோட பேசிட்டு உள்ள வரும்போது எப்படி ஒரு தேசஸா இருக்குமா? எத்திக்ஸ். வீட்டுல ஒரு ஏதாவது டென்ஷனா வந்திருப்போம், இங்க பேசும்போது ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும். ஒருத்தருக்கு வெறும் கல்வி மாத்திரம், வெறும் படிப்பு மாத்திரம், வெறும் அறிவு மழுங்கடிக்கிற காரியம் மட்டும் வரக்கூடாது. அது கல்வி கிடையாது, உண்மையான கல்வி கிடையாது. அந்த கல்வி வந்து அறம் சார்ந்து இருக்கணும், அப்படித்தானே? அப்ப நீ என்னத்தை படிச்சிருக்கிற, என்ன டிகிரி வாங்கி, பல டிகிரி வாங்கி உனக்கு என்ன புண்ணியம்? அது மனிதனை மதிக்க தெரியல, ஒருத்தரோட இன்முகத்தோட பேச தெரியல, ஒருத்தருக்கு ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ள இல்லைன்னா அது அந்த கல்வியானது வெறும் என்ன சொல்றது, மழுங்கடிக்கிற விஷயம் தான். உணர்வுபூர்வமா இருக்கணும் அப்படி விஷயத்த புரிஞ்சுங்கன்னா. மார்ச் 24 டியூபர்குலோசிஸ் டேவா? மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸா? அது பாக்டீரியாவா? பாக்டீரியா கண்டுபிடிச்சது வந்து ஆண்டோன் லியூவன்காக்கா. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகேரியட் அப்படின்னு சொன்னாவே நியூக்ளியஸ் வந்து வெல் டெவலப்டா இருக்குமா இருக்காதா? இருக்காது. பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும், ஆரம்ப நிலையில இருக்கும். பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில இருக்கும். உங்கள்கிட்டயுமே அந்த குறையை நான் வைக்கிறேன்ப்பா. ஒரு நாள் கிளாஸ்ல அனுப்பியிருந்தேன், சாட்டர்டேவா சண்டேவா அனுப்பியிருந்தேன். சாட்டர்டேவா சண்டேவா நான் அனுப்பியிருந்தேன். நான் சாட்டர்டே அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்கன்னு சொல்லி. அதுலயே அட்டன் பண்ண போறீங்க, அட்டன் பண்ண போல விருப்பம் இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தேன். அதுலயுமே நீங்க அதான் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். ஒரு தகவல் சொல்லுங்க ப்ளீஸ், ஒரு தகவல் சொல்லுங்க. எஸ் சார் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். 3வது பெர்மிஷன் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? பெர்மிஷன். அது ஒரு ஆப்ஷன் தானே எனக்கு, கரெக்ட் தானே சார்? எனக்கு அட்டன் பண்ண முடியாது சார், பெர்மிஷன். அதான் நல்ல வேல்யூஸ். உங்க மேல அக்கறைப்படுறதானப்பா, உங்க நல்லது தானே சொல்றாங்க. இந்த குரூப்ல எல்லாம் அனுப்புறது யார் நன்மைக்காக? உங்க நன்மைக்கு. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்குவாங்கல்ல அவங்க. ஒரு தமிழ் அப்படிங்கறது ஏதோ ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒன்று அப்டேஷன்ஸ். நேற்றுக்கு மார்ச் 23 சுகதேவ்னா யாருக்கு தெரியணும்ல, ராஜ்குர்னா தெரியணும்ல, பகத்சிங்னா தெரியணும்ல, அது 1931 தெரியணும்ல, என்னப்பா சாண்டஸ் கொலை வழக்குன்னு தெரியணும்ல, லாகூர் சதி வழக்குன்னு தெரியணும்ல, அவங்க சட்டமன்றத்தை தாக்குனாங்கன்றது தெரியணும்ல. இதெல்லாம் விஷயம் எத்தனை ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்றீங்க? ஏன் அதே பர்டிகுலர் ஹிஸ்டரி டீச்சரே கூப்பிட்டு பேசுவோம். எவ்வளவு பேசியிருக்கோம், எவ்வளவு சப்ஜெக்ட் உள்ளவங்களா பேசியிருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்கா நான் காமர்ஸ்ல கேட்டிருக்கேன், எக்கனாமிக்ஸ்ல கேட்டிருக்கேன், ஜியோகிராபில, ஹிஸ்டரியில, பாலிட்டில, எக்கனாமிக்ஸ்ல, தமிழ்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் யாரு, அவர் எந்த இயர்ல அந்த ஆய்வை மேற்கொண்டாருன்னா தெரியல தானே? தெரிஞ்சுக்கலாம்ல தினேஷ், தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேட் வச்சு படிக்கிறோமா, ஒவ்வொரு நாளை வச்சு படிக்கிறோமா. இன்னைக்கு நாள்ல மார்ச் 24 ஒரு கரண்ட் பேஸ், ஒரு ஜிகே இருக்கு. அதுதான் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா நம்ம வந்து வெறும் இன்னைக்கு வந்து டியூபர்குலோசிஸ் டேன்னு சொல்லி கடந்து போயிட்டோமா? அந்த டியூபர்குலோசிஸ்ல என்ன உள்ள இருக்குன்னு படிச்சோம்ல, இதுல இருந்தானே ஒரு கேள்வி கேட்க போறாங்க. பேசுற புரியுதா? சரி, 70S ரிபோசோம் எது, 80S ரிபோசோம் எது? ப்ரோகேரியாட். 70S ரிபோசோம் எது? ப்ரோகேரியாட். 80S ரிபோசோம் எது? யூகேரியாட். நம்மள யாரு? யூகேரியாட். அப்ப நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? வெல் டெவலப்டா இருக்கும். வெல் டெவலப்டு, மெச்சூர்டா இருக்கமான்னு பாத்துக்குங்க. ரிபோசோம் மட்டும் மெச்சூர்டா இருந்து ஒண்ணு இல்ல. என்ன நம்முடைய அந்த எல்லாமே மெச்சூர்டா இருக்கணும். உண்மையா இல்லையா? எல்லாமே மெச்சூர்டா இருக்கணும். பிஹேவியர் மெச்சூர்டா இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி மெச்சூர்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. எப்படி வந்து ஒருத்தருடைய அந்த ஹியூமன் பீயிங்க ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும். அதான் மெச்சூர், உண்மையான மெச்சூர். சரி, இதற்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இதற்கான மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கன்ஸ் பாதிக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ரிபோசோம் அப்படிங்கறதோட முக்கியமான வேலை என்ன நம்ம படிச்சிருக்கோம்.
எக்ஸாக்ட்லி கரெக்ட். புரோட்டீன் அப்படிங்கறதோட பாக்டரி, அதாவது புரத தொழிற்சாலை. புரத தொழிற்சாலை அப்படிங்கறத ரிபோசோம். புரத தொழிற்சாலை அப்படிங்கிறது ரிபோசோம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க இல்ல. சரி, யாருங்க நம்ம ரிபோசோம் அப்படிங்கறத குறித்து ஒரு ஆய்வு செய்து நம்ம இந்தியாவுக்காக ஒரு நோபல் பரிசு வாங்கி கொடுத்திருக்கிறார்? ஹர்கோவிந்த் குரானாங்கிறது அவர் வந்து ஜீன் வந்து அவர் தான் முத மருத்துவத்துக்காக வாங்கி கொடுத்தார். ஆர்டிபிஷியல் ஜீன், செயற்கை முறையிலான ஜீனை கண்டுபிடிச்சதுக்காக ஹர்கோவிந்த் குரானா. நான் கேட்கறது ரிபோசோம் அப்ளிகேஷன் இன் கெமிஸ்ட்ரி. ரிபோசோம் அப்ளிகேஷன் இன் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரிக்காக அவர் வாங்கினாரு. இப்ப உங்களுக்கு தெரியல பாருங்க. எங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. அவங்களுக்கும் தெரியல பாருங்க. அப்ப தெரியாத தெரிஞ்சுக்கலாம்ல. கட்டுறது கை மண்ணளவு, கட்டுறது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. டே டு டே கத்துக்கிட்டே இருக்கணும், டெய்லி கத்துக்கிட்டே இருக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட். யூ வில் பி, நீங்க வெளியேற்றப்படுவீர்கள், அவுடேட் ஆயிடுவீங்க. இன்னைக்கு சாம்சங் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோக்கியா, ஓனிடா அதெல்லாம் காணோம். சாலிடேர் அப்படிங்கறதெல்லாம் காணாமா இல்லையா? அதெல்லாம் அவுடேட் ஆகிட்டே இருக்கும். காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம தகவல் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். பிசிக்ஸ் படிச்சவர்கிட்ட கேட்கிறோம், இந்த வருஷம் நோபல் பரிசு பெற்றவர் யாரு? தெரியல சார். அட்லீஸ்ட் நம்ம துறையிலயா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எஸ். அப்ப ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் பேசல. இது வந்து நம்ம நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கணுன்றதுக்காக பேசுறேன். அப்படிதானே? ஆமா, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது. நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. இந்த குரூப்ல ஏபி எக்ஸாம்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்ல அந்த குரூப்ல இருக்கிறவங்க உள்ள இருக்கீங்களாமா? யாராவது இணைஞ்சிருக்கீங்களா? எஸ் சார், நான் அந்த குரூப்ல பயணிக்கிறேன் சார், இதுல நான் பயன்படுறேன் சார். என்னமா யாராவது ஒருத்தர் சத்தமா பேசுங்கம்மா. வனிதா மேம் தமிழ் மேஜர், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? நான் பேசுறதெல்லாம் உண்மைதானே? நீங்க அந்த குரூப்புக்குள்ள இருக்கீங்கன்னா நான் ஒண்ணு சார், எஸ் சார், நான் பயன்படுகிறேன், இல்ல பயன்படுத்தல, ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. ஒரு 540 பேருக்கு மேல இருக்கிறவங்க ஒரு 100 பேருக்கு மட்டும் தான் உள்ள இருக்கிறாங்கன்னா அந்த குரூப்ல இருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா? நம்ம ஒரு பயன்படுறோம், ஒரு விஷயம் நல்ல விஷயம் இல்ல. நான் வந்து ஓபன் பண்ணிருக்கேன் ஒரு குரூப்லாம். அவங்க நேரடியாவே வந்து என்ன பண்ணலாம், இன்னும் எல்லா நாளுமே வந்து நம்ம இதான் வச்சிருக்கிறோம், டிரான்ஸ்பரண்டா. நீங்க மெசேஜ் அனுப்பலாம், பேசி அனுப்பலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், அப்படிதான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இந்த வனிதா மேம் சொல்றாங்க இல்ல. நீங்க என்ன மேஜர்மா? கண்டிப்பா சார், தமிழ் சார். நம்ம ஒரு கிளாஸ்க்கு போறோம்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அவன் சொல்லலன்னு நமக்கு எப்படி சார் இருக்கும்? அந்த நிலைமை தானே சார் இதுவும். எல்லாருக்கும் அதுதானே, உண்மைதானே. பதில் சொல்றாங்க, வைக்கிறாங்க, நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தானே சார் உங்களுக்கும். கண்டிப்பா சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். ஆமா, நம்ம வந்து ஒரு அப்டேஷன் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து என்ன கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது வெளிப்படுத்தி எழுதிட்டீங்களா? பாக்டீரியா பத்தி ஒரு 5 விஷயமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாக்டீரியா பத்தி எப்ப கட்டல சொல்லிருப்பீங்களா? சரி, அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல மெயினா இன்னைக்கு என்ன நியூஸ் பேப்பர்ல அப்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒண்ணு, அது பொலிட்டிக்கல் நியூஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் நியூஸ். வாங்கப்பா, இதையே இணைச்சிருங்கப்பா, பார்த்துட்டே இருக்காதீங்கப்பா. உங்களுக்கும் போர்டு அம்மா, உங்களுக்கு ரீச் ஆயிருச்சாப்பா? உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆயிருச்சா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க சொல்லுங்கம்மா. எது ரீச் ஆகல? உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகலையா? என்னம்மா, ஒரு சிலருக்கு ரீச் ஆகி ஒரு சிலருக்கு ரீச் ஆகாம அப்படிலாம் இருக்க கூடாது. அப்படி இருக்காது. அஷ்மிதா சொல்லுமா, திருநெல்வேலி. அஷ்மிதா, உங்களுக்கு ரீச் ஆகுதுல? அப்ப ரீச் ஆகாதவங்க உங்க நெட்வொர்க்கை செக் பண்ணிங்க. ரீச் ஆகாதவங்க உங்க நெட்வொர்க்கை. அஷ்மிதா வாசிங்கப்பா. ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கு? ஆன்லைன்ல இருக்கு. அஷ்மிதா வாசிங்க. சார், அதிமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு போதும். சோ இது வரைக்கும் நம்ம வந்து எட்டப்படாம இருந்துச்சு. இப்போ ஒரு எடிட்டாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நீ இதெல்லாம் வந்து கேள்வியில கேட்பாங்களா சார்? எஸ், நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம்ஸ் இன் இந்தியா, பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் இன் தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு. டிஎன்பிஎஸ்சில இருக்கு, யூபிஎஸ்சில இருக்கு. சிலபஸ் இருக்கா இல்லையா? கட்சிகளுடைய வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அஇஅதிமுகங்கிறது 1972 ஆட்சியை பிடிச்சது 1977. முதலமைச்சர் எம்ஜிஆரா? கடைசியா இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களா? சரி, இவங்க திமுக இருந்து பிரிஞ்சாங்களா? 72ல பிரிஞ்சாங்களா? 77 ஆட்சியை பிடிச்சாங்களா? தொடர்ந்து 10 ஆண்டுகள் இருந்தாரா? ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் ஜெனரல் கேட்கிறேன், தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா கேட்கிறேன். தம்பி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காமேஷ், நம்மளோட எலெக்ஷன் கமிஷனோட பார்ட் என்னப்பா? கவனமா சொல்லுப்பா. பார்ட் 15, பார்ட் 15. சந்தியா சொல்லுமா, ஆர்டிகல்
324 324 to 329 324 to 329. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருப்பா? ஞானேஷ் குமார். அவங்க சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் ஆஃப் தமிழ்நாடு. அர்ச்சனா பட்நாயக்ங்கிறவங்க ஃப்ரம் தமிழ்நாடு ஒன்லி. ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் ஹோல் இந்தியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சரியா? சோ யாரு? ரெண்டு ஆணையர்கள். எஸ் சாந்து அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, விவேக் ஜோஷிங்கிறவர் இருக்காரு. சோ அதிகாரப்பூர்வ பேர் என்ன? நிர்வாச்சன் சதன். ஆனா இதை நம்ம டெய்லி பேப்பர்ல பாக்குறப்ப சொல்லிட்டே இருக்குமா? பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயம், பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம் அப்படிங்கறது ஆகணும் அப்படிங்கிறது. இப்ப எத்தனை மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது? 5 மாநிலங்கள்ல. முதல் கட்ட தேர்தல் எந்த மாநிலம் நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா, சோ கேரளா, புதுச்சேரி. அவங்களுக்கு தான் ஏப்ரல் 9. அஸ்ஸாம் ஒடிசாட்டே அஸ்ஸாம் கேரளா புதுச்சேரி, அஸ்ஸாம் கேரளா புதுச்சேரி ஏப்ரல் 9. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 23. ஏப்ரல் 23 என்னைக்கு வந்து மே 4 அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? முக்கியமான எழுதிக்குங்க. அடுத்து ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்கள் நிறுத்தம். இது நமக்கு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுல நம்ம எப்படி உள்வாங்கிக்கணும் சப்ஜெக்ட்? ஆனா ஈரானோட கேபிட்டல் சிட்டி எது? தெஹ்ரான். ஈரானோட கேபிட்டல் சிட்டி எது? தெஹ்ரான். ஈரானோட அதிபர் யாரு? மசூத் பெசஸ்கியான். ஈரானோட தலைமை மதகுரு தான் யாரு? முஸ்தபா அப்படிங்கிறது கமேனி. முஸ்தபா கமேனி அப்படிங்கிறது. சோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் எந்த நாளுல? பிப்ரவரி 28 2026. பிப்ரவரி 28 2026. இந்த பிப்ரவரி 28 அப்படிங்கிறது என்ன நாள்? சயின்ஸ் டே. அப்படிதான் அசோசியேட் பண்ணி சொன்னோம். அறிவியல் அப்படிங்கிறது ஆக்கத்திற்கு தான் பயன்படணும், அழிவிற்கு அல்ல. இட் இஸ் a boom or curse அப்படிங்கிறப்ப பூமுக்கு தான் இருக்கணும். சரியா? கர்ஸுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சரி, டொனால்ட் ட்ரம்ப் யுஎஸோட எத்தனையாவது அதிபர்? 47வது அதிபர். 45 இருந்தாரா? 47 இருந்தாரா? எந்த பார்ட்டி ஹி பிலாங்ஸ் டு? ரிபப்ளிகன் பார்ட்டி. சோ நேத்திக்கு 3 பேர் எந்த பார்ட்டியில இருந்து அந்த குண்டு வீசினாங்க? அவங்க ஒரு அசோசியேஷன், ஹிந்துஸ்தான். இப்படி கூட்டத்தோட கத்துனீங்கன்னா எனக்கும் கேட்கல, அவங்களுக்கும் கேட்காது. உங்களுக்கு கேட்டுச்சாமா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு கூட்டத்தோட கத்துனாங்க, உங்களுக்கு கேட்டுச்சா? நோ சார். ஹிந்துஸ்தான். சொல்லுமா கைவழி. ஹிந்துஸ்தான். சரியா? சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன். அதான் சொல்லக்கூடாது. HSRA. அவங்க 3 பேர் அதுலதான். இதுல 24 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் யாரு? பகத்சிங் அண்ட் சுகதேவ். 23 வயசு யாரு? ராஜ்குரு. 23 வயசு யாரு? ராஜ்குரு அப்படின்றத எடுத்துக்கணும். பஞ்சாபை சேர்ந்தவங்க எத்தனை பேர்? 2 பேர். மகாராஷ்டிரா சேர்ந்தது ஒருவர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சாண்டர்ஸ் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி படிச்சோமா? லாகூர் சதி விளக்குன்னு படிச்சோமா? சோ அதே மாதிரி ஜாலியன்வாலாபாக் படிச்சோமா? நான் கோஆபரேஷன் படிச்சோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த இடத்துல முதல் பக்க செய்தியில இது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு காவல்துறையினர் 9 பேரும் குற்றவாளிகள். இது முக்கியமான தீர்ப்புங்க. எழுதிச்சு இந்த தீர்ப்பு. சோ யாரா இருந்தாலும் சரியா, யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14 ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. உங்களுக்கு சரியா தண்டனை கொடுக்கிறதுக்கு எந்த விதமான எதுவும் இல்ல, ரைட்ஸும் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் அடிக்கிறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ கொலை செய்யறதுக்கோ அதிகாரம் கிடையாது. சரியா? கோர்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை டிசைட் பண்ணும். பேசுற புரியுதா? போலீஸ்காரருக்கு அடிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. அதுவும் ஒரு உயிரை கொண்டிருக்கிறாங்க. சோ 2 பேர் அப்பாவும் பிள்ளையும் கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களோட வேதனை எப்படி இருக்கும்? அந்த தாயோட வேதனை எப்படி இருக்கும்? ஆமா தானே? குழந்தைங்க இருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு காவல்துறையினர் 9 பேரும் குற்றவாளிகள். சோ அந்த மாவட்ட நீதிமன்றம் அப்படிங்கறது சொல்லிடுச்சு, மதுரை மாவட்ட நீதிமன்றம் அப்படிங்கறது சொல்லிடுச்சு. இது முக்கியமான தகவலா பார்க்கப்படுது. உங்களுக்கு இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? உங்க ஊர்ல திருநெல்வேலியில தூத்துக்குடியில கேட்பாங்க, அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த கேட்பாங்க. நீ பேப்பர்ல ஒரு முக்கியமான தீர்ப்பு காவல்துறைக்கு எதிராக வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த அவேர் இருக்கணும், அந்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ எழுதி வச்சுங்க. தமிழ்நாட்டுல மேல்நிலை பள்ளிகளில மாணவர் சேர்க்கை சதவீதம் உயர்வா? அப்ப எங்க தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமானது, தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு. யாருங்க தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு? கோவிச்செழியன் அவர்கள். யாருங்க நம்ம இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர்?
தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். சரி, நம்முடைய இந்திய கல்வி அமைச்சகம் என்ன பெயரில் வழங்கப்படுகிறது? MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். தமிழகத்தோட MHRD மினிஸ்டர் யாரு? தமிழகத்துல MHRD மினிஸ்டர் யாரு? ஆல்ரெடி அவங்க ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரா இருந்தாங்க. இப்ப MHRDக்கு மாறி இருக்கிறாங்க. கயல்விழிங்க. சோ மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி அவர்கள். கயல்விழின்னு சொல்லக்கூடாது, நம்ம கயல்விழியே சொல்லலாம். சரியா? நம்ம கயல்விழியே சொல்லலாம். கயல்விழி அப்படின்னு சொல்லி அவங்க மினிஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி அவர்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்தியாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கல்வித்துறை அமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளியில் மாணவர் சேர்க்கை சதவீதம் உயர்வா? எவ்வளவு சதவீதம் சார் அப்படின்னா 76% எழுதி வச்சுங்க. மாணவிகள் 76. இதெல்லாம் மெயின்ஸ் எழுதுறதுக்கு தேவைப்படும், அதுக்காக சொல்றேன். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி பற்றி விவரி கேட்பாங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி பற்றி விவரி. மேல்நிலை பள்ளிகளில் 11 and 12 பெண்களுடைய சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 76%. சரியா? மாணவர்களுடைய சேர்க்கை 71% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 71% ஆண்கள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. சோ மேல்நிலை கல்வி அப்படிங்கறதுல நம்ம என்ன சார் இருந்திருக்கிறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதே பாருங்களேன், பாஜக ஆளக்கூடிய குஜராத்ல மாணவிகள் வந்து வெறும் 24% பேர் தான் படிக்கிறாங்களா? இதுல மேல்நிலை பள்ளிகளில் ஒன்லி 24% குஜராத்ல. இதெல்லாம் நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணணும். சரியா? அரசியல்வாதி இதா பேசிட்டு போவேன், தமிழ்நாடு மோசமா கிடக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனா ஒரு நம்ம அறிவார்ந்த சமூகம் படிக்கிறவங்க பேப்பரை வச்சுக்கிட்டு மெனக்கடணும். ஓகே, இவங்க இதுல தவறு சொல்றாங்க, ஆமா இதுல கரெக்டா தான் சொல்றாங்க, பேசுறது புரியுதா? சில தகவல்கள் உண்மையா இருக்கா, சில தகவல் தவறுதலா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். குஜராத் வந்து மாணவிகள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்களா? 24.7. மாணவர்கள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்களா? 24 மட்டுமா? அப்ப நம்ம பாருங்க 3 மடங்கு கூட. அம்மாவா இல்லையா? தமிழகத்தினுடைய சதவீதம் 3 மடங்கு அப்படிங்கிறது இருக்கு. இதே போல மராட்டியம் வெறும் 47 தான் மாணவர்கள் அப்படிங்கிறது 46 தான். அப்ப நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணலாம். உத்தரப்பிரதேசத்துல 31 மாணவிகள், 31 மாணவர்கள் அப்படிங்கிறது 31 சேமா இருக்கா? 31 அப்படிங்கிறது சேமா இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப நம்ம தமிழகம் வந்து கல்வியில நல்லா இருக்கா? உயர் கல்வியில நல்லா இருக்கா? நம்ம தான் பொருளாதாரத்துல முதல் இடத்துல இருந்தோமா? இப்ப 2வது இடத்துல இருக்கோமா? விளையாட்டுல முதல் இடத்துல இருக்கோமா? எந்தெந்த விஷயத்துல முன்னாடி இருக்கோன்றத இந்த இது ஞாபகப்படுத்துங்க. நான் சொல்றேன், இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். தமிழகம் தற்போது எதுல முதல்ல இருக்கு எழுதி வச்சுங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், EVM. சோ கண்டிப்பா கேட்பாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மின்னணு அப்படின்னு சொன்னாவே VVV பேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா? வெரிஃபை பண்ணுமா? யாரு சொல்லுவா? அந்த VVV பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன். ஓட்டர்ஸ் வெரிஃபைடு ஆடிட். ஓட்டர்ஸ் வெரிஃபைடு ஆடிட் ஒன்று வரும். அதாவது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க ஓட்டு போட்டதுக்கான அந்த இது லைட்டும் போய் அங்க ரீச் ஆயிருக்கும். அதோட ஒரு பேப்பரும் வரும். பாத்தீங்களா? பேசுற புரியுதா? பேப்பரும் வரும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் முத எந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது? 2014 2014 அப்படிங்கிற வருஷத்துலதான் இது முத எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் முத எப்ப பயன்படுத்தப்பட்டது? வாயை திறக்காதவங்க சொல்லிடுங்க. எல்லாரும் வாயை திறந்தீங்க. நான் சொன்னதை பாருங்க, அப்புறம் கவனமே இல்லாம எல்லாரும் வாயை திறந்தீங்க. நான் எல்லாருடைய வாயும் பார்த்தேன். ஆனா மறுபடியும் வாயை திறக்காதவங்க சொல்லுவேன்னா மறுபடியும் நீங்க வாயை திறக்கிறீங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன்? வாயை திறக்காதவங்க சொல்லுங்க தானே சொன்னேன். அப்போ கொஞ்சம் கான்சியஸா இருங்க, கவனத்தோட இருங்க. ஈச் அண்ட் எவ்ரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் நம்ம அட்டென்டிவா இருக்கணும். சொல்லுங்க, மின்னணு வாக்கு பதிவு இயந்திரம் எப்போது பயன்பாட்டுக்கு வந்தது? 2014. யாரு சொல்லுவா? 2014 எத்தனையாவது பாராளுமன்ற தேர்தல்? சரி, இப்ப 2024 எத்தனையாவது பாராளுமன்ற தேர்தல்? இப்ப நடந்தது 17. இப்ப நடந்தது 14. அப்ப அதுக்கு முன்னாடி 16. அதுக்கு முன்னாடி 15 தானே? எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிளாப் பண்ணுங்க. 15. அப்ப மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒதுக்கீடு அப்படிங்கறது ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க. கணினி வழி குலுக்கல் முறை செயல் விளக்கம் கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப மின்னணு வாக்கு நோட்டா அப்படிங்கறோட எக்ஸ்பான்ஷன் என்னப்பா? நன் ஆஃப் தி எபோ. முதல்ல வச்சிருப்பாங்களா கடைசியில் வச்சிருப்பாங்களா? ஏன்னா எபோன்னு இருக்கு. மேலே சொல்லப்பட்ட எவருக்கும் என்னுடைய வாக்கு அல்ல அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓட்டர்ஸ் டே இப்ப Jan 25. சரியா? Jan 25 1950 என்ன? எலெக்ஷன் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு.
எலெக்ஷன் கமிஷன் உருவானது. அப்ப ஓட்டர்ஸ் டே ஜான் 25 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சது யாரு? ராஜீவ் காந்தி. எத்தனையாவது சட்டத்திருத்தம்? 61வது சட்டத்திருத்தம். எந்த ஆண்டு? நேத்திக்கு சீஃப் கெஸ்டா போன கல்லூரியில அதை கேட்டேன். ஒருத்தர் வாய திறக்கல. அட்லீஸ்ட் ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா ஒரு நோட்டு பேனாவது கொண்டு போகணும்ல. நீங்க என்னைக்காவது ஒரு மீட்டிங் போனீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயங்கள் தியேட்டர்ல போவேனா? தியேட்டர்ல போயில இது இந்த பாடலோட சந்தம் என்ன, ஈவி என்ன, முரண் என்ன, தொடை என்ன, இதுல இலக்கண குறிப்பு என்னன்னு அப்படிலாம் எழுத வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு போட்டித் தேர்வுகள் குறித்து ஒரு பயிலரங்கம், சரியா? அடுத்து என்ன படிக்கலாம்னு போனாங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட்டு பேனா கொண்டு போகணும்ல. ஏதோ நமக்கு தெரியாத விஷயத்தை எழுதிக்கலாம்ல, அந்த மாதிரி கொண்டு போகணும். உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன், வேற ஒண்ணுமே இல்லை, சரியா? அப்ப இந்த ஞாபகம் வச்சு அது முக்கியமானது அப்படிங்கறத பாத்துங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். தேர்தல் ஆய்வு கூடம். தேர்தல் ஆய்வு இமாச்சல் போன்று தமிழகத்திலும் விரைவில் நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதி நெருக்கடி விரைவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இமாச்சல் பிரதேஷ் மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கறதனுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைவராக அறியப்பட்டிருக்கிறவர். செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு கருத்தரங்கு அப்படிங்கிறது நடந்திருக்குதான். சோ நம்ம சென்னையில நடந்திருக்கு. செயற்கை நுண்ணறிவுங்கிறது 2023 எங்க நடந்துச்சு? பிரிட்டன்ல நடந்துச்சு. 24 சவுத் கொரியா. 25 பிரான்ஸ்ல நடந்துச்சு, பாரிஸ்ல. 26 இந்தியால நடந்துச்சு. 26 நடந்துச்சு, இந்தியால நடந்துச்சு. 27 எங்க நடந்துச்சு? சுவிட்சர்லாந்து. 27 எங்க நடந்துச்சு? சுவிட்சர்லாந்துல நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடக்க போகுது. 27 நடக்க போகுது. திருத்தணியில முருகன் பாடல் பாடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் சீமான். என்ன கட்சி? NTK, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகாரப்பூர்வ கட்சியா இருக்கா? அரசியல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கா? எத்தனை கட்சிகள் தமிழகத்தில்? 4 கட்சிகள். DMK, ADMK, NTK, VCK. நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிற 4 கட்சிகள் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கு. திருத்தணி அப்படிங்கிறது அறுபடை வீடுகளில் ஒன்றா? ஓகே, குட். திருத்தணி அப்படிங்கிறது அறுபடை வீடுகளில் ஒன்றா. இவர் சேயோன் என்று அழைக்கப்படுவாரா? இவர் குறிஞ்சி நில மன்னனா? சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ முருக வழிபாடு பற்றி கூறும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயம் இது கௌமாரம். சமயம்னா ரிலிஜியன். சமயம் என்றால் ரிலிஜியன். அப்ப முருக வழிபாடு பத்தி சொல்றது எது? கௌமாரம். கணேஷ் வழிபாடு தானாபத்தியம். பார்வதி வழிபாடு சக்தி வழிபாடு. சிவன் சைவம். திருமால் வைணவம் அப்படிங்கிறது. புத்தர் பௌத்தம் அப்படிங்கிறது. மகாவீரர் சமணம். ஜெயின்ஸ் சமணம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. திருத்தணியில முருகன் பாடல் பாடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரா சீமான் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. சோ ஓகே, இதெல்லாம் பாத்துக்கலாம். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. பேரவை பெருவிழா டிவிகா. சோ திருவிகா நகர் அப்படிங்கிறது. டி நகர் தான் திருவிகா நகர்னு சொல்லுவாங்க. திருநகர் அப்படிங்கிறது. சோ நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. தேர்தல் சடுகுடு, தேர்தல் பாட அன்றும் இன்றும், இதெல்லாம் நீங்க சும்மா பொழுதுபோகாம இருக்கிறப்ப எடுத்து வாசித்து பாருங்க. வாழ வைக்கும் வனங்கள். நம்ம மார்ச் 22 பார்த்தோமா? இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட், இந்தியன் ஃபாரஸ்ட். 22 இன்டர்நேஷனல் வாட்டர். சரி, எது ஃபாரஸ்ட்? 21 மார்ச் 21. எஸ், மார்ச். இந்த மார்ச் 21 செப்டம்பர் 23 ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழும் தெரியுமா? ஈக்குனாக்ஸ். மார்ச் எழுதுங்க. இரவு பகல் சமமாக கொண்ட நாட்கள். நீங்க அன்னைக்கு மார்ச் 21 ஞாபகப்படுத்த மாட்டீங்க. மார்ச் 21 செப்டம்பர் 23. மார்ச் 21 செப்டம்பர் 23ங்கிறது ஈக்குனாக்ஸ். ஈக்குனாக்ஸ் அப்படின்னாவே இரவு பகல் சமமாக கொண்ட நாட்கள். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? கரெக்டா இரவு 12 மணி நேரம் இருக்கும், பகல் 12 மணி நேரம் இருக்கும். இரவு 12 மணி நேரம் இருக்கும், பகல் 12 மணி நேரம் இருக்கும். நான் பேசுறது புரியுதா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களாமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க. சோ ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொன்னாவே இரவு பகல் சமமாக கொண்ட நாட்கள். அது மார்ச் 21 செப்டம்பர் 23. இன்னொரு நாள் எழுதிச்சுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதிக பகல் பொழுது கொண்ட நாள் ஜூன் 21. லாங்கஸ்ட் டே. லாங்கஸ்ட் டேங்கிறது ஜூன் 21. இதுக்கான ரீசன் கேட்பாங்க. ஏன்னா சூரியனுடைய அந்த கதிர், அந்த ரே செங்குத்தா பூமியில் விடும். செங்குத்தா, கரெக்டா செங்குத்தா விழுகும். அதனால பாத்தீங்கன்னா அது இரவு, அது பகல் பொழுது நீண்டு இருக்கும். சரி, இரவு பொழுது நீண்டு இருக்கிறது எந்த நாள்? டிசம்பர் 22ங்க. எஸ், டிசம்பர் 22. 4 முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை. சரி, அப்ப இரவு பகல் சமமாக இருக்கக்கூடிய நாட்கள் இது.
திருநெல்வேலி சார், திருநெல்வேலிங்கிற நீல்கிரிஸ் மாலா இருக்கீங்களாப்பா? நீல்கிரிஸ் மாலா, நீல்கிரிஸ் மாலா ரொம்ப நாள் இருக்கணும்ல, 2-3 நாளா? முந்தா நாளே ரொம்ப கேட்டல, நேத்தி கேட்டணும், நேத்தி கிளாஸ்ல கேட்டேன். மாலா காணும், நீல்கிரிஸ் காணும். அனுஷியா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. எஸ் சார், பிரசன்ட் சார். ஸோ இருக்கீங்க, கிளாஸ்ல இருக்கீங்க. சசிகலா ஃப்ரம் டெல்லி. எஸ் சார், இருக்கேன் சார். இருக்கீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? எஸ் சார். மார்ச் 21 என்ன நாளுமா சொன்னேன்? ஜியோகிராஃபில இல்ல சசிகலாவோட இரவு பகல் சமமாக கொண்ட நாட்கள் ஜியோகிராஃபிலயும் வரும், பிசிக்ஸ்லயும் வரும். ஜியோகிராஃபில வரும், பிசிக்ஸ்லயும் வரும். அப்ப வாழ வைக்கும் வனங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. வனம், வன ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கிறதா சொன்னேன்? டேராடூன். டேராடூன் எந்த ஸ்டேட்ல இருக்கு? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் எத்தனையாவது ஸ்டேட்? 27. உத்தரகாண்ட் எந்த தேதியில உருவாச்சு? நவம்பர் 9. நவம்பர் 9. பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா பதில் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். என்ன ஒரு கலெக்டிவா கேட்கணும்ல, இந்த கேள்வி கேட்கணும்ல, கலெக்டிவா கேட்கணும்ல, திரும்ப திரும்ப சொல்லணும்ல. எவ்வளவு தடவை நம்ம மாத்தி மாத்தி வசியலான் இருப்போம். நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றது, அதெல்லாம் மறுபடியும் சரிப்படுத்தி இது அல்ல அது, அது அல்ல அது அப்படிங்கிறது. ஒருத்தருடைய வெற்றியை பாராட்டும் போது அவங்களுடைய முயற்சியும் பார்க்கும். நம்ம தானே முயற்சியை பார்க்கும். அதுக்கு அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், சரியா? இப்போ இது இது ஆகாதா, இது ஆகாதா. ஆனா உள்ள வந்து பாக்குறவரு தான் தெரியும். தமிழ் தானே ஈஸி தானேன்னு வாங்க. தமிழ் தானே, நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், தமிழ் தானே ஈஸி தானே. தமிழ் படிச்சவருக்கு தான் தெரியும் என்னடா இது தொடைங்கிறாங்க, முரன்றாங்க, அந்தாதிங்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அகுவேர்லயே 16, அகுவேர்லயே 16, வினானா 6, விடைனா 8. அது தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர், தேரா மன்னா செப்புவதுடையன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இப்ப ஒரு 30 சொற்களை வேற சேர்த்திருக்காங்களா? எந்த திட்டத்தின் அடிப்படையில்? தமிழ் சொல்லாராய்ச்சில இல்ல, சொல் புதிது திட்டம். இன்னைக்கு தமிழ்ல உள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர்னு தெரியல. எத்தனை பேர் இருக்கீங்க உள்ள எஜுகேஷன் ப்ரொஃபசர்? உங்ககிட்ட கேட்டே சொல்றேன், எத்தனை பேர் இருக்கீங்க உள்ள தமிழ் எஜுகேஷன் ப்ரொஃபசர்? யாராவது கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கு சார். மேம் சொல்லுங்க உங்க பேரு. வனிதா மேம் இருக்கீங்க. வேறமா? நிர்மலா கிருஷ்ணகிரிங்க சார். நிர்மலா மேம் இருக்கீங்க கிருஷ்ணகிரியில இருந்து. சொல் புதிது திட்டம் அப்படிங்கறது ஒரு 30 சொற்கள் அப்படிங்கறது உருவாக்கி இருக்காங்க மேம். நேத்திக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க 2 பேர் தவிர்த்து இன்னைக்கு தமிழ் கிளாஸ்ல நான் கேட்கிறேன், மத்தவங்க அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஒருவேளை இந்த பாண்டிச்சேரி. ஓகே மேம், ஓகே மேம், ஃபைன் ஃபைன். ஒரு எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 3-4 பேர் இருப்பீங்க. நீங்க அமைதியா இருங்க. இன்னைக்கு நான் ஈவினிங் கேள்வி கேட்டேன், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடாதீங்க. அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க மத்தவங்க அப்டேட்ல இருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். மத்தவங்க அப்டேட்ல தமிழ்ல இருக்கிறவங்க அப்டேட்ல இருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ கூட இருக்கு, இதை நான் அனுப்பிச்சு கொடுக்க போறேன். வீடியோ அனுப்பிச்சு கொடுத்துருவேன், இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அனுப்பிச்சு கொடுத்துருவேன். ஒருவேளை இதை பார்த்தா கூட சொல்லிடலாம், அப்படித்தானே? இதை பார்த்தா கூட சொல் புதிது திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ் அந்தமாக இருக்கக்கூடிய வளர்ச்சித்துறை தானே பண்ணிருக்காங்க. 30 அந்த 30 சொற்கள்ல நம்ம உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்ன சொற்கள் அப்படிங்கிறது. சோ ஒவ்வொரு நாளும் இதுல இருந்து கேட்பாங்க. நிஜமாவே இந்த மாதிரி கேள்விகள் வரும். சோ எடுத்துங்க பாருங்க. வனங்கள் அப்படிங்கிற போது அழிந்து போன விலங்கினங்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து நம் வனங்களில் பெருக செய்வது சாத்தியமாகலாம். வனங்களை இறக்குமதி செய்து இங்கு வளர்ப்பது சாத்தியமில்லை. மிச்சம் இருக்கும் வனங்களை பாதுகாப்பது ஒன்றே நமக்கு இருக்கும் வழி. மக்களை வனங்களுக்குள் அனுமதிக்காமல் இருப்பதே நல்லது. அதான் சொல்லுவாங்க திட்டமிட்ட வனம். யாராவது சொல்லுங்க, இந்த திட்டமிட்ட வனம் அப்படிங்கிற அக்ரிகல்ச்சர் 2 பேர் இருக்கீங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிடெக் அக்ரிகல்ச்சரா 2 பேர் இருக்கீங்க. அக்ரிகல்ச்சர் திட்டமிட்ட வனம், அதாவது திட்டமிட்ட காடுகள் வளர்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கலாம்ல, இப்ப தெரிஞ்சுக்கலாமா? நம்ம சப்ஜெக்ட்ல காடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு விவசாயத்தோட ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்புல வரும். சோ காடுகள் வளர்ப்புன்றதுல திட்டமிட்ட வனம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு பேரு சில்வி கல்ச்சர். எழுதி வச்சுக்க, சில்வி. என்ன சில்வி கல்ச்சர் தான் அது. இங்கிலீஷ்ல தான் சில்வி கல்ச்சர். பிளான்ட் ஃபாரஸ்ட், திட்டமிட்ட வனம். என்னாச்சு? தமிழ்நாடு தானே? இல்ல, are you from தமிழ்நாடு? So what is your mother tongue? அப்பனா you have to develop sir translation Tamil into English, English to Tamil. அதை நம்ம வளர்த்துக்கணும், சரியா? தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். திட்டமிட்டனா பிளான்ட், வனம்னா ஃபாரஸ்ட். திட்டமிட்ட வனம் அப்படின்னு சொன்னாவே சில்வி கல்ச்சர். சில்வி SILVI, சில்வி கல்ச்சர், திட்டமிட்ட வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யாரு சொல்வா? நம்ம அந்த சிவிங்கி புலிகள் அப்படிங்கறத நம்ம ஊருக்கு கொண்டு வந்தா எந்த நாட்டுல இருந்து எந்த ஊருக்கு? எக்ஸாக்ட்லி, போட்ஸ்வானா. போட்ஸ்வானாங்கிறத மத்திய பிரதேசத்துக்கு ஹங்கா அப்படிங்கிற கொண்டு வந்தோமா? ஹங்கா அப்படிங்கிற ஒரு வைல்ட் லைஃப் கொண்டு வந்தோம்.
வைல்ட் லைஃப் ஆக்ட் எந்த வருஷங்க? இல்ல இல்ல, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. சட்டம் திட்டம் பார்த்தோமா? புலிகள் பாதுகாப்பு திட்டம், புலிகள் பாதுகாப்பு சட்டம் பார்த்தோமா? ஓகே, 72ங்க, 72. அது 1986 ஒண்ணு இருக்கு, சரியா? ரைட், அது வேற. அப்ப ஞாபகம் வச்சு இதை பத்தி நீங்க படிச்சுங்க. வேதனையாகும் சோதனைகளாம், வேதனையாகும் சோதனைகள் என்னங்க இது? கட்டுரை. தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட கடந்த 15 தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் நடைமுறை விதிகள் அப்படிங்கிறது எந்த எழுத்தாளர்? MCC, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். பேசுங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். MCC என்னது? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். புரிஞ்சா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அது எந்த தேதி முதல் வந்துச்சா? மார்ச் 15. மார்ச் 15ங்கிறது வேர்ல்டு கன்சியூமர் டேவா? வேர்ல்டு கன்சியூமர் டே. டிசம்பர் 24 இந்தியன் கன்சியூமர் டே. ரால்ஃப் நேடர் ஃபாதர் ஆஃப் கன்சியூமரிசம், ஃபாதர் ஆஃப் கன்சியூமரிசம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் யாராவது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் உள்ள இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இங்கிலீஷ். எஸ் சார், நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நோபடி சார், நோபடி சார். மார்ச் 15 இங்க யாராவது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவங்க உள்ள இருக்கீங்களா? ஆஃப்லைன்ல? ஆஃப்லைன்ல இல்ல, ஆன்லைன்ல இருக்கீங்களா? இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவங்க இருக்கீங்க? அம்பிகா, அம்பிகா இருக்கீங்க ஃப்ரம் புதுக்கோட்டையில இருந்து. ஏன் என்னாச்சு? ஏன் இந்த தயக்கம்? நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்ற சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அம்பிகா, நீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தானமா? MA BEd தானப்பா நீங்க அட்மிஷன் போட்டீங்க? அப்புறம் ஏன் அம்பிகா இதை சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கம் உண்டு? பரவாயில்ல, நீங்க தெரியலன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. இல்ல இல்ல, நான் ஒரு கேள்வியே கேட்காம கூட இருந்துட்டு போறேன். பட் நான் இந்த மேஜர்ல இருக்கேன்றதை நீங்க தைரியமா சொல்லணும். கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். கமிட்டிங் மிஸ்டேக் இஸ், உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், எல்லாரும் தான் சொல்றேன். கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். தவறு செய்வது ஒரு படிப்பினையே, சரியா? முதல்ல நம்ம முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எஸ் சார், ஐ ஆம் ஃப்ரம் தமிழ் பேக்ரவுண்ட் சார், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு கத்துக்கணும். ஓகே, சசிகலா. ஓகே, சசிகலா சாரி, அம்பிகா, அம்பிகா ஃப்ரம் புதுக்கோட்டை. ஓகே, வேற யாரோ சொன்னீங்க சார்? எஸ் சார், ஐ ஆம் ஃப்ரம் ஆல்சோ இங்கிலீஷ். சார் செல்வி. செல்வி மேம் இங்கிலீஷ். எஸ் எஸ், செல்வி மேம், நீங்க மார்ச் 15 நமக்கு லிட்டரேச்சரோட ஒரு முக்கியமான டேட், ஏதோ ஐடியா இருக்கா? மார்ச் 15 சார்? மார்ச் 15 நம்ம இங்கிலீஷ் லிட்டரேச்சரோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்டோட அது கனெக்ட் ஆகும். சார் கார்த்திகான்ற ரூபினாவா? சரி சார், ருத்ரகணியா? ருத்ரகணி பிகாமா? ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லியிருக்கேன். சார் எனி க்ளோஸ் சார்? க்ளூவா மேம்? க்ளூ இது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட படைப்பு மேம். இது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட படைப்பு. இது ஃபேமஸ் பிளே, ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிளே. சார் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். மிட்சம்மர் நைட் ட்ரீம் அது இல்லையா மேம்? சோ இது ஜூலியஸ் சீசர் மேம். ஜூலியஸ் சீசர்ல சீசர் கொல்லப்பட்ட நாள். சீசர் கொல்லப்பட்ட நாள் அப்படிங்கிறது மார்ச் 15. அவங்க மிஸ்ஸஸ் கலிபோர்னியா. அதுக்கு முதல் நாள் உங்க கனவு கண்டிருப்பாங்க, போகாதையா, ஒரு பேட் ட்ரீம் நான் பார்த்தேன், நீ போகாத, உங்க செனட்ல வச்சு உன்னை கொல்ல போறாங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். அம்பிகா அப்டேட் பண்ணிக்கணும், அம்பிகா அப்டேட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் மேஜர்ல மிட்சம்மர் நைட் ட்ரீம்ல ஒரு டே வரும்ல சார், அது என்ன டே சார்? அது எனக்கு ஐடியா இல்ல மேம், அது எனக்கு ஐடியா இல்ல. பட் மார்ச் 15 முக்கியமான ஒரு நாள். இது ஜூலியஸ் சீசரோட சம்பந்தப்பட்டது. அன்னைக்கு தான் ஜூலியஸ் சீசர் கொல்லப்படுவாரு. அந்த அம்மா எச்சரிச்சிருப்போம், நீங்க போகாதீங்கன்னு சொல்லி எச்சரிச்சிருப்பாங்க. பட் என்னன்னா, ஒரு 3 பேர் சேர்ந்து, கஸ்கா அப்படிங்கிறவன், லிபிடஸ் புரூட்டஸ்ங்கிறவன், மார்க்கஸ் புரூட்டஸ்ங்கிறவன், 3 பேர் கொண்டு இருப்பாங்க. அதுல மார்க்கஸ் புரூட்டஸ் உன்னுடைய உயிர் நண்பன். யூடியூப் புரூட்டஸ், நீங்க கூட என்ன கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட அங்கியல், அவர் நினைச்சிருந்தா அவனை அடிச்சு கொண்டிருக்கலாம் அந்த நேரத்துல. ஏன்னா அவன் பயங்கர மாவீரன். மாவீரனுக்கு ஒரு நேத்துக்கு ஒரு வேர்டு பார்த்தோம், சோவியத்துல சாவீது, SAVID. மேம் நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், செல்வி மேம் இல்லையா மேம்? இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவங்க பிஜிஸ்ட். சரி பரவாயில்ல, பாருங்க அவங்கள ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு அப்டேட் பண்றாங்க பாருங்க. கிளாப் பண்ணுங்க. நாம இன்னும் ஒரு புள்ளியோட வச்சிருக்க மாட்டோம், சனியா லீவ் போட்டுருவோம். ஐயா போச்சுரா, இது எதுக்குடா கை தட்டணும்ன்ற வரீங்களா? நான் உங்களை தான் சொல்றேன். என்னப்பா தம்பி,
நம்ம பாருங்க, மேம் வந்து அவங்க கவர்மெண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, பரவாயில்ல இந்த கிளாஸ்ல இருந்து ஏதோ ஒன்று சில விஷயங்களை கத்துக்குருவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு போய் அப்டேட் பண்ணுவோன்ற மாதிரி கத்துட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. சொன்னா we should be ready to learn. சரியா? எனி டைம் அண்ட் எவ்ரி டைம், எந்த நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும். 24 மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் இந்த சொல்லிட்டாங்க பாருங்க, ஒரு செக் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, மிட் சம்மர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கியத்துல. சோ என்ன சார், ஜூன் 24 இருக்கான், எழுதிக்குங்க, அப்டேட் பண்ணிக்கலாம்ல. ஜூன் 24. எஸ், தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மார்ச் 15. எஸ் மேம். ஸோ மார்ச் 15 அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு ஆசைப்படணும் நம்ம. ஜூன் 24 அப்படிங்கிறது மிட் சம்மர் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் இருக்கு. அது வந்து அந்த அந்த டே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ ஜூன் 24 அந்த டேட் தான் சொல்லப்படுகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ எம்சிசி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. எம்சிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சுங்க. அடுத்த ஹோர்மூஸ் நீரிணை ஏற்கனவே பேசிட்டோமா? ஹோர்மூஸ் நீரிணைனா எந்த இரு நாடுகளுக்கு இடையில? ஓமன் அண்ட் ஈரான். இது வந்து இப்ப லாக் பண்ணதுனால அநேக பாதிப்பு இருக்கா? உலக நாடுகளுக்கு தான் பாதிப்பு இருக்கா? 53 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம கையில இருக்கா பெட்ரோல். சரியா? எங்க ஸ்வீட்டி, பெட்ரோல் the word is derived from லத்தீனுங்க. சோ பெட்ரோனா ராக், லியம்னா ஆயில், அப்ப பெட்ரோலியம்னா ராக்ல இருந்து பெறப்படுகிற எண்ணெய். கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டீங்க. சரியா? ஹோர்மூஸ் நீரிணை இடையூறுகளே இருக்க முடியாது. மக்களவையில் பிரதமர் மோடி. மக்களவை அப்படின்றது எங்க திவ்யா, மக்களவை அப்படின்றதுல இப்ப இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை லோக்சபா 543, 543. யார் இப்ப ஸ்பீக்கர்? ஓம் பிர்லா. எந்த மாநிலம்? ராஜஸ்தான்ல கோட்டா. அவர் மீது தற்போது லோக்சபாவில் என்ன கொண்டு வரப்படுது? 94C அப்படிங்கிற விதியின்படி அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்த ரெசல்யூஷன் கொண்டு தான் பதவி நீக்க தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது, பதவி நீக்க தீர்மானம். என்ன தீர்மானம்? பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. முதல்ல கொண்டு வந்தது யாருக்கு? ஜிவி மௌலாங்கர். லோக்சபாவோட முதல் ஸ்பீக்கர் யாரு? ஜிவி மௌலாங்கர். கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர். திரையில பாக்குறீங்களா தம்பி? சொல்லுங்க. மணிகண்டன். திரையில பாக்குறவர் யாரு? பியூஷ் கோயலா. என்ன துறைக்கான அமைச்சர்? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர். எஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி வைக்க திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஊழல் ஒழிப்பு சட்டம் தமிழ்நாட்டில் என்னப்பா? இந்தியாவில் 1988 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஊழல் ஒழிப்பு சட்டம் 1988 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மேற்காசிய அமைதி பேச்சை இந்தியா முன்னெடுக்க வேண்டும். காங்கிரஸ் சாத்தான்குளம் பேசிட்டோம். சாத்தான்குளம் எந்த மாவட்டத்தில் வருதுமா? தூத்துக்குடி அப்படிங்கறது வருது. தூத்துக்குடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கொர்க்கை அப்படிங்கிற நாவல் யாரால் எழுதப்பட்டுச்சு? ஜேடி குரூஸ் அப்படிங்கிறது கொர்க்கை நாவல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். கொர்க்கைங்கிறது யாருடைய தலைநகராக விளங்குச்சு? பாண்டியர்களுடைய துறைமுக நகர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரிய மனு தள்ளுபடி. தமிழக சட்டப்பேரவை அப்படிங்கறதுல எத்தனை தொகுதிகள்? 234. யூனிக் கேமரா, பை கேமரா? யூனிக் கேமரல். பை கேமரல் எந்த வருஷம் வர? 1986 வர. யாரு கழிச்சது? எம்ஜிஆர். பை கேமரல் அப்படிங்கிறது எத்தனை மாநிலங்களில் தற்போது இருக்கு? 6. என்ன ஷார்ட்கட்? கபு ஏடிஎம். கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா அப்படிங்கிறது. சோ பாமக சின்ன முடக்க விவகாரம் இதெல்லாம் பாத்துங்க. இந்த இவங்க தானே அர்ச்சனா பட்நாயக். பாருங்க, அர்ச்சனா பட்நாயக் இவங்க தான் தலைமை தேர்தல் அதிகாரி நம்ம சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு. சோ இந்தியர்களுக்கு உத்வேகமாக திகழ்பவர் பகத்சிங். பிரதமர் மோடி நேத்தே பேசிட்டோம் இல்லையா? பகத்சிங் பேசிட்டோம், ராஜ்குரு பேசிட்டோம், சுகதேவ் பேசிட்டோம். கேரளா, அசாம், புதுவையில வேட்புமனு தாக்கல் நிறைவு முடிஞ்சு. ஏப்ரல் 9 தேர்தலா? சரி. கேரளாவோட முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன். அசாம் ஹிமந்த விஸ்வ சர்மா. எங்க நேத்துக்கு மோடி அவர்கள் ஒரு சாதனை பண்ணியிருந்தாருன்னு சொன்னோம். 89, 30 அது இருந்துச்சு. 31 அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் கூட்டிட்டாரு. யார முந்தினாரு? சிக்கிமோட முன்னாள் முதலமைச்சர் பவன்குமார் சாம்லிங் அப்படிங்கிறவரை முந்திட்டாரு. தானே 89, 31.
ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இவங்களெல்லாம் நம்ம பேசிட்டோம். மேற்காசிய போர் பேசியாச்சு. விவசாயிகளின் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் திட்டமில்லை மத்திய அரசு. யாருங்க தமிழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சர்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இந்தியாவோட விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். நம்முடைய இந்திய பொருளாதாரம் டேஷ் பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அக்ராரியன் எக்கானமி. என்ன எக்கானமி? அக்ராரியன் எக்கானமி. நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவரா? ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி ஆர்டிகல் என்ன? 279. 279A சரி, நமக்கு 279 அப்படிங்கிறது ஓகே. இது சரி, அப்ப நமக்கு வந்து ஜிஎஸ்டி 249 கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 249. மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். உச்சநீதிமன்றம் எந்த பார்ட்ல? பார்ட் 5 ஆர்டிகல் 124, 147, 124, 144 எல்லா வாய்களும் திறக்கணும். உச்சநீதிமன்றத்தோட தற்போது தலைமை நீதிபதி யாரு? சூரியகாந்த். சொல்லுங்க. சூரியகாந்த். சூரியகாந்த் எத்தனையாவது? 53வது. யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வெறும் பிரசிடென்ட் சொல்லக்கூடாது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாரு வந்து பதவியிலிருந்து நீக்குவா? கொலிஜியம் நீக்காது, பார்லிமெண்ட் கொலிஜியம் நீக்காது. கொலிஜியம் ஒன்லி ரெக்கமெண்ட் தான் பண்ணும். கொலிஜியம் ஒன்லி ரெக்கமெண்ட் தான் பண்ணும். பதவி நீக்கம் செய்யறது யாரு? பாராளுமன்றம். இம்பீச்மெண்ட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. மாநில கட்சிகள் மீது சவாரி செய்யும் தேசிய கட்சிகள்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காங்க. கொடிநாட்டிய கோர்டா அல்காரஸ் தோல்வி. எழுதி வச்சுங்க. அல்காரஸ் வந்து தோல்வியாங்க பாருங்க. அதான் சொல்றது, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நான் திறமையாசாலி, நான் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு. ஆனா பிராக்டிஸ்ல இல்லைன்னா எல்லா திறமைசாலிகளும் வர ஒதுங்கிடுவாங்க. பிராக்டிஸ் 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 மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓபன் டென்னிஸ் சொல்லி வச்சுங்க. மியாமி ஓபன் டென்னிஸ் MOT. அந்த மியாமி ஓபன் டென்னிஸ்ல உலகின் நம்பர் 1 வீரரான ஸ்பெயினோட அல்கராஸ் உலகின் நம்பர் 1 வீரர். அதுதான் சொல்றது, என்னதான் நீங்க திறமைசாலிகளாக இருந்தாலும் பிராக்டிஸ் இல்லைன்னா நீங்க ஓரம் கட்டப்படுவீர்கள். நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய திறமைசாலி, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா இப்ப தெரிஞ்சிருக்கா சொல்லு. அதான் இப்ப தெரிஞ்சிருக்கா சொல்லு, இது தெரிஞ்சிருக்கா சொல்லு. அதான் விஷயம். நான் ஹைலி குவாலிஃபைடு. நிறைய பேர் அப்படி ஒரு திமிர் இருக்கும். நான் ஹைலி குவாலிஃபைடு, எனக்கு எல்லாம் அப்படி. என்கிட்ட போய் நீ கேள்வி கேட்கறதா? எனக்கு தெரியாததா? நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும். அதான் சொன்னேன், கோழிட்டு இருந்து கூட கத்துக்கணும், எறும்புறத விட கத்துக்கணும். வி ஷுட் பி லேர்னர், பெர்ஃபெக்ட் லேர்னர், டே டு டே லேர்னர், அப்சர்வர். நம்ம தானே? அல்கராஸ் எந்த ஊரு? ஸ்பெயின். சோ நம்ம உலகின் நம்பர் 1 வீரரா? எந்த விளையாட்டுல? டென்னிஸ் விளையாட்டுல. இப்ப எந்த போட்டியில தோத்துருக்காரு? மியாமி ஓபன் டென்னிஸ். அப்ப மியாமி ஓபன் எந்த விளையாட்டோட தொடர்புடையது? இப்படி கூட கேள்வி கேட்கலாம். மியாமி ஓபன் எந்த விளையாட்டோட தொடர்புடையது? டென்னிஸோட தொடர்புடையது. அதுல வந்து பாருங்க, உலகின் நம்பர் 1 வீரரான ஸ்பெயினோட கார்லோஸ் அல்கராஸ் 3வது சுற்றுல அதிர்ச்சியாக தோல்வி. 7 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அல்கராஸ். சொல்லி வச்சுங்க, 7 கிராண்ட் ஸ்லாம் பெற்றவர். 7 முறை அல்கராஸ் வந்து 7 முறை உலகின் சாம்பியன் கிராண்ட் ஸ்லாம். ஒரு கிராண்ட் ஸ்லாம்ன்றது எத்தனை பட்டங்கள் தெரியுமா? 4 பட்டம். அமெரிக்கன் US ஓபன், ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் 4 சேர்ந்தா ஒரு கிராண்ட் ஸ்லாம். அப்ப 7 28 முறை ஜெயிச்சிருக்காரு. பேசுறது புரியுதா? கேட்பாங்க, இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் பா. ஒரு கிராண்ட் ஸ்லாம்ங்கிறது எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 4. US ஓபன் இருக்கு, பிரெஞ்சு ஓபன் இருக்கு, ஆஸ்திரேலியன் ஓபன் இருக்கு, விம்பிள்டன் இருக்கு. புரியுதா? அப்டேட் ஆயிக்குங்க தம்பி. புரியுதா? ஆன்லைன்ல புரிஞ்சாமா? 7 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனான அல்கராஸ் சோ தோல்வி அடைஞ்சிருக்கிறார். 32ஆம் இடத்தில் இருக்கும் அமெரிக்காவின் செபாஸ்டியன் கோர்டான் விழுந்தாரா? பாத்துங்க, எத்தனாவது இடத்துல? முதல் இடத்துல இருக்கிறவர் யார்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காரு? 32வது இடத்துல. ஆமா, நம்பர் 1ல இருக்கிறவரு 32வது இடத்துல இருக்கிறவர்கிட்ட தோத்து போயிருக்கிறார். இதுதாங்க, மேல உள்ளவன் கீழே வருவான், கீழே உள்ளவன் மேல வருவான். எது மட்டும்தான் இங்க நிரந்தரம்? திறமை, முயற்சி, பயிற்சி. திறமை, முயற்சி, பயிற்சி. என்னை அடிச்சுட்டு வர அவர் தத்துக்குட்டி அடிச்சாரே, அடிச்சாருல்ல கார்லசன் அடிச்சாருல்ல, விஸ்வநாதன் ஆனந்த் அடிச்சாரா இல்லையா? விஸ்வநாதன் ஆனந்த் சாரி கார்லசன் அடிச்சாரா? நம்ம யாரு? பிரக்யாந்த் சாரி குகேஷ் அடிச்சாரா? குகேஷ் அடிச்சாரா? யாருங்க மின்னல் வேக வீரர்? உசைன் போல்ட் அடிச்சாரா? உசைன் போல்ட் அவர் அடிச்சாருங்க ஒருத்தர். அவரோட சிஷியன் அடிச்சாரு. அதான் சொல்லக்கூடியது. இங்க பயிற்சி, முயற்சி, திறமை தொடர்ந்து இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். பயிற்சி, முயற்சி, திறமை கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லங்க நான் சூப்பருங்க, நான் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி மமதில இந்த செருப்பு கழட்டுற மாதிரி கழட்டிட்டு வந்துடணும். எதை? அந்த மேட்டிமை, பெருமை.
மேட்டுமை பெருமை எல்லாத்தையும் செருப்பு கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்துடும். அவ்வளவுதான். ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த மனைவிக்கு கணவர், அந்த பிள்ளைக்கு அப்பா, தானே, அந்த பிள்ளைக்கு அப்பா. அப்படிதான் இருக்கணும். அந்த குடியரசுத் தலைவர் என்ற அந்த மமதிலே இருக்கக்கூடாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற மமதிலே இருக்கக்கூடாது. சோ அல்கராஸ் யார்கிட்ட தோத்துருக்காரு? செபாஸ்டியன் கோர்டா. செபாஸ்டியன் கோர்டா அப்படிங்கிறது இருவரும் மோதியது இது 6வது முறையா, 2வது முறையாக பதிவு செய்திருக்காரா. அவர்கிட்டயே 2 முறை தோத்துருக்காரு இவரு. அவர்கிட்டயே 2 முறை தோத்துருக்காரு. இதுவரை எத்தனை முறை விளையாண்டுருக்காங்க? 2 பேரும் 6 முறை விளையாண்டுருக்காங்க. எத்தனை முறை தோத்துருக்காரு? 2 முறை தோத்துருக்காரு. உலகின் நம்பர் 1 வீரரா? 7 கிராண்ட் ஸ்லாம் பெற்றிருக்காரா? செர்பியாவா? தெரிஞ்சுங்க. நாளைக்கு கேட்டா சொல்லணும். நாளைக்கு கேட்டா சாரி ஸ்பெயினுங்க. பவர் டு டாக்ஸ், எஸ், பவர் டு டாக்ஸ் தான் 246. ஆனா பட் ஆர்டிகல் வந்து 279A. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், அப்ப ஞாபகம் வச்சுங்க. இந்திய ஓபன் ஸ்குவாஷ் இது ஓகே. கொடிநாட்டிய கோர்டா அல்கராஸ் தோல்வி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து என்ன சார்? நெக்ஸ்ட் தீயணைப்பு வாகனத்துடன் மோதிய பயணிகள் விமானம். அமெரிக்காவில் டென்மார்க் இன்று பொது எழுச்சுங்க. டென்மார்க்ல இன்று பொது தேர்தல். டென்மார்க்கு எந்த நாடுக்கும் பிரச்சனைன்னு பார்த்தோம்? யுஎஸ். எதனால பிரச்சனை? கிரீன்லாந்தை கைப்பற்றுறது. கிரீன்லாந்துன்றத கைப்பற்றுறது அது டென்மார்க்லானே இருக்கு. டென்மார்க் உலகில் எதை அறிமுகப்படுத்திய முதல் நாடு? நேஷனல் பிளாக். நம்ம இந்திய தேசிய கொடிய வடிவமைத்தவர் யாரு? பிங்காலி வெங்கையா. பிங்காலி வந்து எந்த ஊரு? ஆந்திர பிரதேஷ். யாரு முதல் மூவர்ண கொடியை உருவாக்குனது? தில்லையாடி வலிமை காந்திஜி. தில்லையாடி வலிமை காந்திஜி. முதல் நம்ம தேசிய கொடியை ஏத்துனது யாரு? ஜவஹர்லால் நேரு. 1929 லாகூர் காங்கிரஸ் ஸ்டேஷன் மாநாட்டில். அதானே? எந்த ஆற்றங்கரையில? ராவி நதிக்கரையில. எந்த வருஷத்துல? 1929. 1929. எந்த ஊர்ல பொது தேர்தல்? டென்மார்க். டென்மார்க் ஞாபகம் வச்சுங்க. பாகிஸ்தான் ரமலான் விடுமுறை விபத்துகளில் 40 பேர் உயிரிழப்பு. அந்நிய முதலீட்டாளர்களுக்கு புதிய செயல்கள். அந்நிய முதலீட்டாளர்கள் எழுதி வச்சுங்க. அந்நிய முதலீட்டாளர்களா நீங்களும் நானுமா? யாரு? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ். எஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ், FDI. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நம்ம இதுல எந்த துறை அப்படிங்கிறது 100% விலக்கு. இன்சூரன்ஸ் செக்டர். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் எப்ப? 1956. இன்சூரன்ஸ் ஆக்ட் எப்ப? 1938. 1938. IRDA எந்த வருஷம்? 1999. சரியா? 1999. இன்சூரன்ஸ் LIC எப்ப உருவாச்சு? 1956. சொல்லி பாருங்க வந்துரும். 1956. GEC எந்த வருஷம்? 1973. 1973. GEC எத்தனை அமைப்புகளா இருக்கு? 4 அமைப்புகளா இருக்கு. ஓரியண்டல் ஃபயர் எங்க? டெல்லியில. நேஷனல் இன்சூரன்ஸ் எங்க? கொல்கட்டால. நியூ இந்தியாங்க? மும்பைல. யுனைடெட் இந்தியாங்க? சென்னை. அதுக்கெல்லாம் அசோசியேட் பண்ணி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்ல, ஞாபகம் வச்சுக்கணும். சோ செபி அப்படிங்கிறது எப்ப? 88. 1988. செபி ஆக்ட் எப்ப? 1992. 1992. செபியோட தற்போதைய இயக்குனர் யார்? துஹின் காந்த பாண்டே. செபியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. ஒட்டுமொத்தமா எத்தனை அதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு? இந்தியாவில் இருக்கு 24. ஓல்டஸ்ட் இந்தியா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். வேர்ல்டுல யாரு? ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறது நெதர்லாந்து. ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து அப்படிங்கிறது. செபியோட வேலை என்ன? ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற செக்யூரிட்டிஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது, ரெகுலேட் பண்றது அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறது ஞாபகம். ஓகேங்க. மீண்டும் சரிவு பாதையில் பங்கு சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிவு அப்படின்னு சொன்னாவே புல்லா பியரா? பியர். என்னங்க? பியர். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் அப்படிங்கறது முடிச்சிருக்கிறோம். ஸோ 1 மினிட் பாருங்க. ஸோ இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுங்க. இதுல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க மாத்திரம் கொஞ்சம் ப்ளீஸ் உங்க கிவ் ஒரு அட்டெண்டன்ஸ். அபிராமி ஓகே, அம்பிகா, அனுஷியா, எலிசா டெய்சி மேம் ப்ளீஸ். யார் அது? எலிசா டெய்சி. திருச்சியில இருந்து. எலிசபெத் ராணி மேம், நீங்க என்ன மேஜர்? தமிழ் சார். ஓ தமிழ் மேஜர். போன தமிழ் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணேங்க சார். ஓ போன கிளாஸ் தமிழ் அப்படிங்கறத அட்டெண்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு சார். நான் கமெண்ட் போட்டிருந்தேன் சார். அதெல்லாம் போட் பண்றீங்களா? நீங்களா இருக்கீங்க சார், எங்களுக்கு பயன்படுறோம், எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டிருக்கீங்களா? அமைதியா இருக்கீங்களா மத்தவங்க மாதிரி? இல்லைங்க சார், நான் அப்பயே கமெண்ட்ஸ் போட்டுட்டேன் சார் குரூப்ல.
இல்ல நீங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப நான் உங்ககிட்ட சுட்டி காட்டுறேன் இல்லையா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு 540க்கு மேற்பட்டவர் இருக்கும்போது ஒரு 110 பேர் தான் அதை ஓகே அப்படின்ற மாதிரி தகவல் தரோம். மித்தவங்க பாசிவா ஆனா உள்ள இருக்கோம். அம்மா பேசாதீங்கப்பா. மத்தவங்க நம்ம உள்ள இருக்கிறோம், எந்த தகவலும் சொல்லாம நாங்க உள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற பத்தி நீங்க என்னவா இருப்பீங்க? நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? இதோட ஒரு அட்மினா இருந்தா? கண்டிப்பா சார், நான் அதை கேட்பேன். ஏன் என்னாச்சு, ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். நானும் இப்போ ஒரு இதான் சார் லெக்சரரா தான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் தான் ஆக்சுவலா போயிட்டு இருக்கேன். லைவ்ல வந்தேன். சரி, அதான் இவ்வளவு நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் சார். எப்பயுமே காலேஜ்ல தான் இருக்கிறேன். ஓ, கல்லூரியில தான் இருக்கீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா தான் இருக்கீங்க, கல்லூரியில தான் இருக்கீங்க. சோ ஆனா உங்களுக்கு உபயோகமா இருக்கிறதுனால தான் நம்ம பயன்படுத்துறீங்க. உபயோகமா இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா உருவாக்கப்படுறாங்களா? சிறப்பா இருக்காங்க சார். சிறப்பா இருக்காங்க. என்னமா? நிச்சயமா கண்டிப்பா. அது மாதிரி நம்மளும் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு முன்மாதிரிக்கு தானே வந்து முன்மாதிரி தானே. கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன் சார். அடுத்த கிளாஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஃப்ரீ டைம்ல அவ்வளவுதான்மா. ஃப்ரீ டைம்ல இன்னைக்கு ஒரு 2 தவளை போய் நீங்க பிள்ளைகிட்ட கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஆறு மாஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னா போயிட்டு ஆமாப்பா இன்னைக்கு மார்ச் 24 அப்படிங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு அந்த மாதிரி டிவி டேவா ஒன்னு சொன்னா பிள்ளை ஏதோ ஒண்ணு கத்துட்டு போகுது. ஆமா தானே? நேற்றுக்கெல்லாம் ஒரு கல்லூரியில பேசுறேன். ஒரு 10 கேள்வி கேட்கிறேன். 10 கேள்விக்கு ஒரு கேள்வி கூட தெரியல. பட் தேர்ட் இயர் இப்பவே 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. 10th 12th குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா? 18 வயசு ஆச்சுன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஓடி போயிடலாம்ல. ஒரு பப்ளிக் செக்டர்ல ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே ஓடி போயிடலாம். காத்திருக்க வேண்டாம். 40 வயசு, 50 வயசு, 60 வயசு வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். அப்படித்தானே? எஸ் எலிசபெத் மேம், தேங்க்யூ மேம். எலிசபெத் மேம், தேங்க்யூ மேம். ஓகே, ஃபைன் மேம். முத்து ராதாங்கிற பேர்ல இருக்க மேம் சொல்லுங்க. முத்து ராதாங்கிற சொல்லுங்கம்மா. நீங்க என்ன மேஜர்? தமிழ் மேஜர் தானா? உங்களுக்கு உபயோகமா இருக்கா? உபயோகமா இருக்கு சார். ஆனா போன வட்டம் கிளாஸ்ல தமிழ் மேஜர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கய்யா. இல்ல வாய்ப்பு கிடைக்கல, பட் அதுல வந்து கலந்து கொண்டீங்களே. கலந்து கொண்டேங்கய்யா. ஆனா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாங்க. நான் என்ன கேக்குறேன் முத்துராதா மேம், நீங்க மற்றவங்களுக்கு கேட்ட கேள்வி எனக்கு கேட்கப்பட்டிருந்தா எந்த மாதிரி நான் பதிலளிச்சிருப்பேன் அப்படின்ற ஒரு அந்த பயன்பாட்டுக்கு வந்திருப்பீங்கல்ல? ஆமாங்கய்யா, நல்லா இருந்துச்சுங்க கிளாஸ். ஆனா அதான் கேக்குறேன். அநேகர் இருந்தாங்க, எல்லாரையும் கேட்க முடியாது. ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் வரைக்கும் கேட்கும் போது ஒரு 10 பேர் தான் 100 நிமிஷத்துல கேட்க முடியும். இருந்தாலும் ஒரு 2-2.5 மணி நேரம் அப்படிங்கறது கேட்டேன். பயன்படுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேங்கய்யா. ஆமாங்கய்யா, 9:30 10 மணி 9:30 மேலேயே ஆயிடுச்சுங்கய்யா. உங்க மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கு, தமிழ் இருக்கு. நீங்க முதல்ல கை தூக்குங்க. உங்களை நான் முதல்ல கூட கேட்கறேன். ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல. விருப்பம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களா அதுல ஓட் பண்றீங்களா, பயன்படுறீங்களான்னு ஓட் பண்றீங்களா, இல்ல அமைதியா இருக்கீங்களா? நோட் பண்றேங்கய்யா. இல்ல நோட் பண்றீங்க, ஓட் பண்றீங்களா? நான் கேக்குறேன் இல்ல, இந்த குழு வந்து உங்களுக்கு பயன்படுதா பயன்படலையா அப்படின்றதுல நீங்க ஓட் பண்றீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கய்யா. இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப என்கிட்ட தமிழ் சொல்றீங்க. அந்த குரூப்ல ஒரு போல் பண்றோம்ல, அதாவது வாக்கு கேக்குறோம்ல, நீ உங்களுக்கு பயன்படுதா ஐயா என்கிட்ட பேலன்ஸ் இதுவரை இல்லைங்க. இன்னைக்குதான் போட்டு விட்டுருக்காங்க. ஓகே சரி பரவாயில்ல. அன்னைக்கு தமிழ் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இடையில ஒரு நாள் ஒய்ஃபை ஆன் பண்ணி கேட்டாங்கய்யா. அதுக்கடுத்து என்கிட்ட பேலன்ஸ் அதனால நேத்து போட்டிருக்காங்கய்யா. இன்னைக்கு அவசியம் அட்டெண்ட் பண்ணிருங்க, பயன்படுத்திருங்க. ஒன்லி தமிழ் தான் இருக்கும். தமிழ்ல ஆமா ஒரு 10 பேர் 20 பேர் கேட்கும்போது எந்த மாதிரி கேள்விகள் எழுது, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும். ஆமா வெறுமனே இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல வேலை கிடைக்கணும்னு மட்டும் இல்லாம ஒரு நாலேஜை நம்ம என்ன பண்ணிக்குவோம், என்ரிச் பண்ணிக்குவோம், அப்டேட் பண்ணிக்குவோம். சரி, என்ன ஏதோ ஒண்ணு புதிதானவர்கிட்ட இருந்து புதிதானதை கத்துக்கிறோம். கத்துக்கிறீங்களா மேம்? முத்துராதா மேம் கத்துக்கிறேங்கய்யா. இன்னைக்குதான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேங்கய்யா. ஓகே மிஸ்டர் ராபின் ஃப்ரம் கோயம்புத்தூர், கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களாப்பா? கிளாஸ்ல தான் இருக்கீங்க. இந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கணும். மார்னிங் செஷனும் அட்டெண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும். உங்க காம்படிட்டர் எப்படி பதில் சொன்னாங்க பாத்தீங்களா நம்ம கிளாஸ்ல நம்ம பிள்ளைங்க? அதான் சொல்றேன். இந்த கிளாஸ் எப்பவுமே பயங்கர ஸ்பீடா இருக்கும். இன்னைக்கு கம்மி தான், இதை விட ஸ்பீடா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒன்லி இது கரண்ட் பேஸ் கிளாஸ். ஏற்கனவே நம்ம நடத்தினதை இந்த இடத்துல நிறைய ரீகால் பண்ணிட்டு வருவோம். எல்லாத்தையும் எழுத முடியாது, ஆனா வீடியோ வரும். பாத்துங்க தம்பி, வீடியோ வரும். மிஸ்டர் ராபின் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஸோ ஹி ஹாஸ் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ் அண்ட் பிஎட். சரியா? அவர் வந்து இப்போ நீட் டியூட்டரா வந்து கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ஊர் சார்ந்தவர், நம்ம காரைக்குடியை சார்ந்தவர். சரிங்களா? அவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்கூல் டீச்சர். அம்மாவும் ஸ்கூல் டீச்சர் தானப்பா? அம்மாவும் ஸ்கூல் டீச்சர். தம்பியும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு, நல்லா படிக்கணும்னா ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே மிஸ்டர் ராபின், வெற்றி நிச்சயம். படிக்கலாம், தொடர்ந்து படிப்போம்.
கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகே, அஷ்மிதா, சக்தி எல்லாம், சசிகலா, செல்வி, கே சாமி மேம்கிட்ட பேசிட்டோம். சுகன்யா மேம், வனிதா, ஓகே, வினோத். வனிதாங்கிற பேர்ல இருக்குது யாரு? வனிதாங்கிற பேர்ல சார் பேசுங்க மேம். உங்க பேரு வனிதாவா? வனிதா சார். வனிதா மேம், என்ன மேஜர் நீங்க? தமிழ் சார். தமிழ் மேம். ஒருவேளை இன்னைக்கு தமிழ் கிளாஸ் ஈவினிங் இருக்குன்றத இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களோ? காலையில தமிழ் நடத்துவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களோ? அது மாதிரி வந்திருக்கீங்களோ ஒருவேளை? இல்ல பரவாயில்ல சார், நான் எப்போதுமே கிடைச்சிச்சுன்னா எனக்கு அட்டன் பண்ணுவேன் சார். ஓ, வாய்ப்பு கிடைச்சா அட்டன் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. வாய்ப்பு கிடைச்சா அட்டன் பண்ணுங்க. யாரோ பயன்படுறாங்கல்ல, நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுவேன் சார். எப்படிங்க மேம்? நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுவேன் சார். தெரிஞ்சுக்கிட்டீங்களா மேம்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சார். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு, நிச்சயமா மேம். ஸோ அதுதான் நான் சொல்றது, நம்ம எப்பவுமே வந்து பயன்பட வாழ் இல்லையா? ஊருக்கு பயன்பட வாழ், அதான் சொல்லு. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். யாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்ணல, நம்மள என்ன பயன்படுத்துறாங்க, பயன்படுத்தல, ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம கடமையை செய்கிறது. சொல்லுவார்ல, யார் சொல்லுவா? என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. சொல்லுங்க நீங்க. என்ன எப்படி யோசிக்கிறீங்க? என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. அப்பருக்கு வேறு என்ன? திருநாவுக்கரசர். அவர் சொன்ன முக்கியமான கூற்று தான் என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு மட்டும் இல்லையா, நீ ஏழைக்கு செய்யறதா இறைவனுக்கு செய்யறது. நீ அங்க போய் சிலையை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இங்க வெளியில உட்காந்துட்டு இருக்காரு, பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. என்ன? மக்களுக்கு செய்கிற தொண்டே மகேசனுக்கு செய்கிற தொண்டு. ஆமாதானே? மக்களுக்கு செய்கிற தொண்டே மகேசனுக்கு செய்கிற தொண்டு. சரியா? யாருமா? எலிசபெத் மேம் சொல்லுங்க. நீங்க தாராளமா ப்ளீஸ் நீ தாராளமா போலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் மேம். பரவாயில்ல, சொல்லிட்டு போறீங்க. இந்த இப்ப 2-3 பேர் லெஃப்ட் ஆயிட்டு ஓடுறாங்க. நமக்கு அவங்க இருந்து ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்குவோம். என்ன நம்ம அவங்க இருந்து ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்குவோம். நம்ம நன்றி சொன்னா என்ன, நல்லா இருந்துச்சுன்னா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன. ஆனா அது வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டிட்ட இருக்கிறது தவறுன்ற நான் உணரேன். ஆஸ் ஒரு டீச்சரா பேசுற புரியுதா? நாம தானே. தேங்க்யூ மேம், நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேம். ஆனா டீச்சரா இருக்கிறவங்க, நான் இப்ப உங்க முன்னாடி நான் ரோல் மாடலா இருக்கணும்ல. ஆமா தானே? என் ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், என் பேச்சா இருக்கட்டும், என்னுடைய பழக்கமா இருக்கட்டும், என்னோட பிஹேவியரா இருக்கட்டும், நான் உங்ககிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அப்பதான் ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கும். டீச்சருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஸோ நம்மள வந்து ஒரு 50 பேர் 60 பேர் நம்மளை அப்சர்வ் பண்றாங்க, டெய்லி பாக்குறாங்க, நம்ம சொல்ற இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அலெக்சாண்டர், அந்த பிளேட்டோ, கேள்விப்பட்டீங்களா? ஒரு மன்னன் அப்படிங்கிறவன் ரொம்ப மகிழ்ந்தது எதனாலன்னா, என்னுடைய குரு இருக்கிற போது என்னுடைய மகன் பிறந்திருக்கிறான், எனக்கு குருவா இருந்தவர் என் பிள்ளைக்கு பயன்பட போறாரு. பேசுற புரியல? அதான சொல்றாங்க, மாதா பிதா குரு தெய்வமே. யாருக்கு முன்னாடி? பின்னாடி. குருவுக்கு பின்னாடி. அப்ப அந்த குரு வந்து எவ்வளவு மொராலிட்டியோட இருக்கணும். பேசுற புரியுதா? இந்த மொராலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொராலிட்டின்னு என்னப்பா? மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ், நல்லத எழுத்தறிவித்தவன் அப்படிங்கிறது. நம்ம நல்ல விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், அறம் சார்ந்து சொல்லிக் கொடுக்கணும், கேரக்டர் சொல்லிக் கொடுக்கணும், பிஹேவியர் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது தான் உண்மையான டீச்சர் அப்படிங்கிறது. ஸோ நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தோமா? மேத்தமெட்டிக்ஸ் என்ன பார்த்தோம்? மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா? டேட்டா என்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். டேட்டா என்ட்ரி, எஸ்.